தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சொக்கநாதர் என்பார். பஞ்சமா பாதகனை ஆண்ட புகழ் பால் மீதில், பஞ்சமா பாதகனை ஆண்ட புகழ் பார் மீதில், கொஞ்சமா வீறு புகழ் உருமே, வஞ்சமே பூண்டு அளவில் பாதகம் செய், பொல்லாத நாயேனை ஆண்ட அளவில் சொக்கநாத, பஞ்சமா பாதகனை பொல்லாத நாயேனை ஆண்ட அளவில் சொக்கநாத, சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினால் கிட்டத்தட்ட நம்ம இந்த திருப்பூவல்லி என்ற அந்த பதிகத்தை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிக நம்பர், பதிக எண்ணானது 14வது பதிகம். அதுல சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். படமாக என்னுள்ளே தன் இணைப்போது அவையளித்து என்ற அந்த பதிகத்தை முழுவதுமாகவே சிந்தித்து அதுல சிவமாயை என்ற மாயையை பற்றி இந்த அமர்விலும் ஓரளவு சிந்தித்து விட்டு அடுத்த பாடலுக்குள்ளே செல்லலாம் என்ற. ஐயா, உத்தரகோசமங்கை பத்தி ஞாபகப்படுத்த சொன்னீங்க. நல்லது சொக்கநாதன். உத்தரகோசமங்கை நல்லது நல்லது. ஆக படமாக என்னுள்ளே தன் இணைப்போது அவையளித்து இங்கு இடமாக கொண்டிருந்தது ஏகம்ப மேயபிரான் என்ற அந்த செய்தியை பார்க்கும்போது சிவபெருமான் நடமாக தெரிவான், படமாகவும் தெரிவான். சிவபெருமான் நடனம் புரியும் நாதனாகவும் தெரிகின்றான். படமாக என்று ஓவியத்திலே அந்தம் அருள்வாயே என்று சொல்லுகின்ற வகையிலே பெருமான் ஓவியத்தில் அந்தமாகவும் முடிந்த முடிவாகவும் அவன் நிலையான பொருளாகவும் நமக்குள்ளே தோன்றுகின்றான். இந்த இரண்டு வேறுபாடுகளும் இறைவன் நடமாடும் நடராஜனாக தெரிவதும் நம்முடைய கருணையின் பொருட்டு, அவன் படமாகும் ஓவியத்தில் அந்தன் குருநாதராக தெரிவதும் நம்முடைய கருணையின் பொருட்டு. ஆகவே இந்த இறைவன் படமாக நம் உள்ளத்திலே எழுந்தருள நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறந்த செயல் யாதெனில், நாம இறைவனுடைய அந்த
திருவடியை நாம் படமாக தெரிந்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய பொருள் என்றால் மாயா விஷயங்களிலிருந்து நீங்குதல். இந்த மாயை என்ற விஷயங்களிலிருந்து நீங்குதல் என்றவற்றை தான் இந்த திருப்பூவல்லி என்று சொல்லுகின்ற இந்த திருப்பூவல்லி நமக்கு தருகின்றது. இந்த திருப்பூவல்லிக்கு நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த தலைப்பு என்பது மாயா விஷயம் நீங்குதல், மாயையின் ஆற்றலை தடுத்து நிறுத்துதல், சிவன் தேடி ஆண்ட நலம் சொல்லி அடியாரோடும் கூடி வியத்தல், பூ கொய்யும் போது சிவனவன் ஆட்கொள்ளும் வண்ணங்களை பாடுதல் என்பது நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த குறிப்பு. இந்த பூவல்லி என்று சொல்லுகின்ற அந்த இங்க சொல்லக்கூடிய ஒரு பூ என்பது அல்லி மலரை குறிக்கின்றது. அல்லி, திருப்பூ வல்லி, அல்லி மலர்களை இங்கே ஒரு குறிப்பாக குறிக்கின்றது. அல்லி மலர் என்பது என்ன அப்படின்னா, அல்லி மலர் என்பது அல்லிக்கும் தாமரைக்கும் உள்ள வித்தியாசம். தாமரை என்பது சூரியனுடைய கிரணங்களினாலே மகிழ்ந்து மலர்வது, அல்லி என்பது சந்திரனுடைய கிரணங்களினாலே மலர்வது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப சூரிய கிரகங்களால வளர்வது தாமரை, அல்லி என்பது சந்திரனுடைய அந்த அந்த தோன்றுதல்னாலே மலர்வது அல்லி. அன்னை பராசக்தி என்பவள் அல்லிக்கும், தாமரை என்பது நம்முடைய சிவத்துக்கும் ஒரு குறியீடாக சொல்லுவது ஒரு மரபு. அன்னை பராசக்தி அல்லி மலராக சொல்லப்படுகின்றாள். அவள் அன்னை பராசக்தி எப்பொழுதுமே சாந்தமாக, தாயுள்ளத்தோடு, கருணையோடு, தன்னுடைய உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக இளம் அந்த சந்திரனை வைத்து அது மலர்வது போல குளிர்ந்த அன்பிலே மலர்ந்து கொண்டு அடியார்களுக்கு அருள் செய்கின்ற ஆற்றலை தருபவள் அன்னை பராசக்தி. இப்ப திருப்பூவல்லி என்பது தேவியினுடைய அந்த மகாத்மியம் என்று சொல்லுகின்ற அவளுடைய திருவருள் கருணையை இங்கே மிகச்சிறவாக சொல்லுகின்றது. அன்னையினுடைய கருணை தான், அவதான் ரெண்டு கருணையா இருக்கான்னு போன அமர்வுல பார்த்தோம். அந்த கருணை, ஒரு கருணை மாறுகின்ற கருணை, ஒரு கருணை மாறாத நித்திய கருணை. இதை திருவருள் கருணை, திரோதான கருணை என்று இரண்டு கருணைகளாக சொன்னோம். முதல்ல இந்த ஆன்மாவுக்கு தேவை மாறுகின்ற கருணை. அதனால அவ முதலாக மாறுகின்ற கருணையாக அன்னை எழுந்தருளி அவள் வருகின்றாள். அவளே இந்த ஆன்மா பக்குவம் அடைந்து இறைவனை படமாக அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் வந்த உடனே அவள் என்ன ஆயிரா அப்படின்னா, அவள் மீண்டும் திருவருள் கருணையாக மாறி நிற்கின்றாள். ஒரு பொருள் தான் ஆனா இரண்டு பயனை தருகின்றது. அப்படிதானே? ஆமா தானே? சரி, இப்ப எல்லாம் ஆன் பண்ணுங்க. உங்க எல்லாரும் உங்க திருமுக தரிசனம் பார்த்துக்கிறேன். இதான் எனக்கு சான்ஸ். சரி சரி சரி, திருமுக தரிசனம். ஒரு பொருள் தான் இரு பயன். ஒரு பொருள் இரு பயன். எங்க எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சிவசிவ சொக்கநாதன் எல்லாரையும் நான் சிறப்பா பாக்குறேன். நடராஜன் ஐயா, சுவாமி மாரிமுத்து கண்ணன் அம்மா, புஷ்பா அம்மா, சுசிலா அம்மா, சரலாஷ்மி அம்மா, சபரிநாதன் ஐயா, புஷ்பலதா அம்மா, மதிலா அம்மா, மகேஸ்வரி அம்மா, பாரதி அம்மா, சரஸ்வதி அம்மா, பிரேமா அம்மா அவர்கள், விமலா தேவி அம்மா, யசோதம்மா, எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. மகிழ்ச்சி. அனிமொழி அம்மா, மகிழ்ச்சி. இப்போ ஒரு பொருள் இரு பயன். ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பொருள் இரு பயன். ஒரு பொருள் பல பயன் கூட இருக்கு. நீங்க எது வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள், மரம், வாழை மரம், வாழை மரம். ஒரு பொருள் பல பயன்கள் உண்டு இல்ல? ஒரு பொருள் பல பயன்கள் உண்டு. சரி, அது போல ஒரு பொருள் திருவடியே நமக்கு பயன் தானே ஐயா? இறைவன் திருவடியே ஒரு பொருள் தான், ஆனா பல பயன்களை தருகின்றது. சிவா மகிழ்ச்சி. திருநீர். சரி, எக்ஸ்க்ளூஷன். நம்ம சிவசின்னங்களை தவிர வேற ஏதாவது சொல்லலாம். சும்மா நீங்க அதாவது வேற ஏதாவது. பால் எப்படி சாமி? ஐயா, பால் தயிர் ஆகுது, தயிர்ல இருந்து நெய் கிடைக்குது, வெண்ணெய் கிடைக்குது. ஒரு பொருள் பல பொருள்களாக மாறி, அருமை. ஒரு பொருள் பல பொருள்களாக மாறி பயன் தருகின்றது. நம்ம அறம் செய்தா அதனுடைய பலன் நிறைய இருக்குல்ல. ஆம். சொல்லலாம்.
தேன் சொல்லலாம். தேன் தேன் என்ன வந்து பயன்? எப்படி? உணவாகவும் பயன்படுது, மருந்தாகவும் பயன்படுது. ஆகா, தேன் என்பது உணவாகவும் பயன்படுகின்றது, மருந்தாகவும் பயன்படுகிறது. அருமை 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 அருமை. தேங்காய் சொல்லலாம் ஐயா. தேங்காய் தேங்காய் எப்படி? உணவுக்கு பயன்படுத்துறோம், எண்ணெயாவும் பயன்படுத்துறோம், கருணையாவும் நினைக்கிறோம் தேங்காவை. அருமை அருமை. ஜெகதீசனை ஏதோ சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம கற்ற கல்வி கடல் தண்ணி. கடல் தண்ணி. கடல் தண்ணியா சாமி? கடல் தண்ணி என்ன சொல்லுங்க சாமி பயன்கள். உப்புக்கு யூஸ் பண்றாங்க. மத்த இதுக்கும் மத்ததுக்கும் கடல் தண்ணி உப்பு நீராக பயன்படுது. ஒரு வழித்தடமாகவும் பயன்படுகின்றது. ஒரு வழித்தடம் கடல் மூலமாக பல இடங்களுக்கு செல்கின்றோம் அல்லவா? அருமை அருமை. மின்சாரம் தயாரிப்பும் பயன்படுகிறது. மின்சாரம் தயாரிப்பு. என்ன ஜீனியஸா இருக்காங்க பாருங்க எல்லாரும். அருமை அருமை, அட்டகாசம் பண்றாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எனக்கு சொல்லலாத மகிழ்ச்சி. சரி ஐயா, மழை நீருங்க ஐயா. மழை நீர் விவசாயத்திற்கு, குடிக்கிறதுக்கு. அருமை அருமை. அடியார்கள் ஒரு பொருள். சரி, அவங்க சொல்ல வந்துட்டேன். எப்படி அடியார்கள் பயன்படுறாங்க? ஜானகியம்மா சொல்லுங்க சொல்லுங்க சாமி, கேட்டுக்கலாம். பலவைதான் பயன்படுத்துறாங்களே. சிவனை வணங்கும் போது, முற்றோதல் பண்ணும் போது, கோயில்ல பாடும் போது, எல்லா விதத்திலயுமே அடியார்கள் பல பயன்படுறாங்க ஐயா. சிறப்பு சிறப்பு. நிறைய சொல்றோம். சரி, எல்லாரும் பேசிட்டோம். பேசி ஓரளவுக்கு நம்ம ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பொருள் ஒரு பயனை மட்டும் தராது, ஒரு பொருள் பல பயன்களை தரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்துக்கும். இதுல மாற்று கருத்து. ஒரு பொருள் தான், ஆனா ஒரே பயனா இருக்காது, அது பல பயன்களா மாறும். ஐயா சரவணையா சொன்ன மாதிரி பாலானது உரை ஊற்றி வைத்துக்கும் போது அது தயிராகவும், தயிருக்கு ஒரு குணம் உண்டு. தயிர் புளிக்கும், அதுக்கு தகுந்த ஒரு குணாதிசயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் வெண்ணெயா மாறும், அதுக்கு ஒரு குணநலம் உண்டு. அதுக்கப்புறம் நெய்யா மாறும், அதுக்கு ஒரு குணநலம் உண்டு. இப்படியே ஒவ்வொரு நிலைக்கும் தகுந்த மாதிரி ஒரு பொருள் பல பயன்களை தருகின்றது. அது போல இறைவனுடைய கருணை ஒண்ணுதான். இறைவனுடைய கருணை ஒண்ணுதான், ரெண்டு பயன் தருது. முதல்ல அது திரோதானமாக இறைவனுடைய கருணை உலகத்தை, அதாவது சிவனை மறைத்து உலக பொருளை காமிச்சுச்சுன்னா அது என்ன கருணை என்றால் திரோதான கருணை. ஒரே கருணை தான். அது எதை மறைக்குது? சிவத்தை மறைச்சு உலகத்தை காட்டுது. இறைவனை மறைச்சு உலகத்தை காட்டுது. ஆமா, சிவத்தை மறைச்சு உலகத்தை காட்டுது. அதே கருணை என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் உலக நாட்டம் எல்லாம், உலகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போய் கடைசியில் உலக நாட்டம் எல்லாம் மாறி போனதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது அடுத்தபடியாக இரண்டாவது கருணை திருவருள் கருணையை தருகின்றது. திருவருள் கருணையை இந்த ஆன்மாவுக்கு தருகிறது. அப்ப ஒரு பொருள் தான் இரண்டு பயனாக வருகின்றது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு இறைவனுடைய கருணை ஒண்ணுதான். இறைவனுடைய கருணை ஒண்ணுதான். அந்த கருணை என்னவாக செயல்படுகின்றது என்றால், இறைவனுடைய கருணை மறை கருணையாகவும் திருவருள் கருணையாகவும் நமக்கு செயல்படும். மறை கருணை என்பது உலகத்தை மறைச்சு மன்னிக்கணும், சிவத்தை மறைச்சு உலகத்தை காமிக்குது. இன்னொரு கருணை உலகத்தை மறைச்சு சிவனை மட்டும் காமிக்குது. ரெண்டு கருணை இருக்கு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு கருணை மாத்துது இல்லையா, அதுதான் மாயை. இந்த ரெண்டு கருணையாக மாறுகின்றதுல இறைவனுடைய கருணை இந்த ஆன்மாவுக்கு ரெண்டு கருணையா மாறுது இல்லையா, அதுதான் மாயை. முதல்ல சிவத்தை மறைத்து உலக பொருளை காமிச்சுல அந்த மாயை நீங்குதல் என்பது என்ன அப்படின்னா, உலகத்தை மறைச்சு சிவத்தை காட்டுது. அது பேரு மாயை நீங்குது. மாயைக்குள்ள என்ட்ரி ஆகிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, மாயைக்குள்ள என்ட்ரி ஆகிறது சிவத்தை மறைத்து உலக பொருளை காட்டுவது மாயைக்குள்ள என்ட்ரி. மாயையோட எக்ஸிட் என்ன அப்படின்னா, அதுவும் அங்கேயும் மறைக்கத்தான் செய்யுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது உலகத்தை மறைத்து சிவத்தை மட்டும் காட்டுது. ரெண்டுமே மறைக்கதான் செய்யுது மாயை. விவேகமா சுவாமி? ஐயா, அதனாலதான் நடராஜரை காட்டுறங்காட்டி சிவத்தை காட்டுற காமிய சிவகாமின்னு பேர் வச்சிருப்பாங்களோ? சிவகாமி. சிவகாமி என்பது சிவன் மீது அவள் காமமுற்றிருக்கின்றால். எப்படிப்பட்ட காமம் என்றால் மாறாத காமம். நம்ம சாமி என்ன சொல்றாரு? காமியத்து அழுந்தி இளையாதே,
காலர் கை படிந்து மடியாதே சொல்றாருல, அவர் காமியத்தில் அழுந்த கூடாதுன்றாரு. ஆமா, எந்த காமியம்? உலக காமியத்தில் அழுந்தக்கூடாது. சிவகாமியத்தில் அழுந்தலாம், சிவகாமியத்தில் அழுந்தலாம், அழுந்தனும் சிவகாமியத்துல அழுந்தி ஆகணும். வெறுமனே இப்ப நாற்றம்னா என்ன அர்த்தம் சாமி? நாற்றம்னா என்னது? நாற்றம் அப்படின்னா என்னது? வாசனை. வாசனைங்க ஐயா, வாசனை. நீங்க எல்லாம் தமிழ் தெரிந்த சான்றோர்கள், அதனால அப்படி சொல்றீங்க. நாற்றம் என்றால் வாசனை. துர்நாற்றம் அப்படின்னு சொன்னாதான் அது என்னது? கெட்ட வாசனை. நாற்றம்னாலே வாசனை தான், நல்ல வாசனை தான் நாற்றம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? நாற்றம்னாலே துர்நாற்றமா மட்டும் மாறிடுச்சு. நாற்றம்னாலே துர்நாற்றம். ஆனா நாற்றம்னா வாசனை தான். அது போல காமியம் என்பது உலக காமியம் தான். காமியம்னாலே உலக காமியம் தான். சிவகாமியம் என்று தனித்து சொல்லணும். எப்படி நாற்றம் துர்நாற்றம் சொல்றோமோ அது போல காமியம் சிவகாமியம் என்ற இரண்டு பொருள். காமியம் என்றால் உலக பொருளை பற்றுவது, சிவகாமியம் என்றால் சிவத்தை பற்றுவது. சிவகாமியம் என்றால் சிவத்தை பற்றுவது. ஆக அந்த வகையிலே இந்த உலகத்தை பற்ற வைப்பது என்பது, காமியத்தில் அழுந்துவது என்பது மாயையினுடைய என்ட்ரி. இந்த மாயையினுடைய எக்ஸிட் என்ன அப்படின்னா, உலகத்தை மறந்து சிவத்தை பற்றுவது. அதுதான் இந்த உலகத்தை பற்ற வைத்ததும் யாரு? அவனுடைய கருணை தான். அவன் கருணை தான் உலகத்தை பற்ற, அவனுடைய கருணை மாயை தான். அது அப்படியே மாறி, இது பேர் என்னன்னா பைமறி மாற்றுதல் அர்த்தம். பைமறி மாற்றுதல், பைய மாத்தி பிடிக்கும், பைய மாத்தி போடுறது, பைய மாத்தி போடுறது. பைய அழுக்கா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? கடைக்கு போறோம், அப்பதான் பாக்குறோம், அடடா பை உள்ள கழுவாம கொண்டு வந்துட்டோமே, தக்காளி இதுக்குள்ள போட்டா இருக்கிற தக்காளி கட்டு போடுமே, என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? வேகமா பைய திருப்பி போடுவோம், இருக்கிற பைய மாத்தி போடுவோம்ல. அது போல மாயை இப்படி வந்தா அது என்ன மாயை? உலகத்தை காட்டுச்சுன்னா, உலகத்தை காட்டுற மாயை நமக்கு திரோபவ மாயை. திருப்பி காமிச்சிச்சு அப்படின்னா திருவருள் கருணை மாயை. அது திருவருள் கருணை மாயை, அவ்வளவுதான், அதோட நின்றோம். அதுக்கப்புறம் மாயை அதுக்கப்புறம் மாறாது, அதுக்கப்புறம் மாறாது. அதனாலதான் அதை மாயைன்னு சொல்றது இல்லை, திருவருள் கருணையை மாயைன்னு சொல்றது. பைமறி மாற்றுதல் என்பது சைவத்துல மிகப்பெரிய ஒரு வார்த்தை. பைமறி மாற்றுதல் என்பது மூச்சு காற்றை நம்ம என்ன பண்றோம்? ஹம்சம் என்று மூச்சு காற்ற ஹம்சம். நம்ம மூச்சு இழுக்கும் போது என்னது? ஹம். மூச்சை வெளியிடுறப்போ சம். ஹம் சம் என்று மூச்சு விட்டுட்டே இருக்கும். இந்த மூச்சை மாத்தி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஹம்சம் என்பது என்ன ஆகும்? சம்ஹமாக மாறும். சம்ஹமாக மாறும். அந்த சம்ஹம் என்பதுதான் சோகம்னு சொல்லுவாங்க. சம்ஹம் என்பது என்ன? சோகம். புஷ்பாமா மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். புஷ்பாமா சோகம் என்பது, நம்ம எல்லாம் சோகம்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த ஹம்சம் என்ற நிலையில என்ன நடக்கும்? ஒரு முடிச்சுக்கிறேன். இந்த ஹம்சம் என்பது என்ன நிகழ்த்தும் அப்படின்னா, இந்த ஹம்ச மந்திரம், இந்த ஹம்சம் என்ற மூச்சு, நார்மல் மூச்சு என்ன பண்ணும் அப்படின்னா பல பொருள்களை பற்றும். ஹம்சம் ஹம்சம் பல பொருள்களை பற்றும். சம்ஹம் என்பது ஒரு பொருளை மட்டும் பற்றும். சம்ஹம் என்ற மூச்சு காத்து ஒரு பொருளை மட்டும் பற்றும். இந்த சம்ஹம் என்ற மூச்சு காத்து என்னவாகும்? பல பொருளை பற்றும். மன்னிக்கணும், ஹம்சம் என்று. அதனாலதான் ஹம்ச வாகனத்துல யார் ஏறி போறா? ஹம்ச வாகனம் யாருக்கு? சரஸ்வதிக்கு. சரஸ்வதிக்கு. அப்புறம் ஹம்ச வாகனம் என்பது அன்னப்பறவை. ஹம்சம் என்பது அன்னம், அன்னப்பறவை. ஹம்ச வாகனம் என்பது பிரமனுடைய வாகனம். பிரம்ம வாகனம் தான் ஹம்ச வாகனம். மகாலட்சுமிக்கும் அதுதான் வாகனம். ஏன்னா ஹஸ்பண்ட் என்ன வச்சிருக்கு, என்ன வண்டி ஓட்டுறாரோ அந்த அம்மா அதுல தானே ஏறி வரணும். அதனால ஹஸ்பண்டோட வாகனம் தான் அந்த அம்மாவுக்கு வாகனம். விவேக் அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? முரளி ஐயா வணக்கம். திருவடி வணக்கம் சுவாமி. மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லலாம். கண்டிப்பா மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணி பதில் சொல்லலாம். சிவசிவ. ஆக
இந்த மந்திரம் என்பது, மந்திரம்னா மூச்சு காத்து, இங்க மந்திரம் அதை அப்படி சொல்லிக்கலாம். இந்த ஹம்சம் என்பது பலவற்றை பற்றும். சோகம் என்பது, சோகம் என்பது என்னன்னா சம்ஹம். சம்ஹம் தான் சோகம்னு சொல்லுவோம். சம்ஹம். சங்கம் என்பது ஒன்னை மட்டும் பற்றும், ஒரு பொருளை மட்டும் பற்றும். அதனாலதான் என்ன சோகமா இருக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே பொருளையே பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்காரரையே நினைச்சிட்டு உட்காந்துருக்குது. இந்த அம்மா வீட்டுக்காரரையே நினைச்சிட்டு உட்காந்துருக்குது. அந்த ஐயா காசு போயிடுச்சேன்னு காசையே நினைச்சு உட்காந்துருக்குது. இந்த ஐயா ஐயோ அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலையேன்னு அதையே நினைச்சு உட்காந்துருக்குது. ஐயோ இங்க நமக்கு அன்னைக்கு இந்த மாதிரி நல்ல பதார்த்தங்கள் செஞ்சு தராங்களே, செய்யாம விட்டாங்களே, அதையே நினைச்சோம். ஒரு பொருளையே நினைத்து உட்கார்ந்து இருக்கிறது பேர் என்னது? ஒரு பொருளையே நினைச்சு உட்கார்ந்து பேர் சோகம். அதனாலதான் சோகம். சோக பாடல்கள் பாத்துறீங்களா? பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு கண்ணம்மா பாடுவார் இல்லையா? அதெல்லாம் சோகம். ஒரு பொருளை பற்றி இருக்கு. ஆனா சோகம் தேவையான சோகம் தேவை. சோக பாவனை. நம் அருளாளர்கள் எல்லாம் இருக்கின்ற பாவனைக்கு பேரு சோக பாவனை. சோக பாவனை என்பது ஒரு பொருளை பற்றுகின்ற பாவனை. மாணிக்க வாசகர், நம்முடைய 24, 27 திருமுறை ஆசிரியர்கள், இவங்க எல்லாம் செஞ்சது சோக பாவனை தான். இந்த சோக பாவனை என்பது ஒரு பொருளை எப்படின்னா மூச்சு காத்த மாத்தி பிடிச்சா வருமா? வேற ஒண்ணும் கிடையாது. மூச்சு காத்த மாத்தி பிடிச்சா சோக பாவனை வருமா? அது யோகத்துல செய்வாங்க. நீங்க சிவபெருமானுக்கு நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது என்னவாயிடும்? உங்க மூச்சு காத்து மாறி பிடிக்க ஆரம்பிச்சு, மாத்தி பிடிக்க ஆரம்பிச்சு. நீங்க மூச்சு காத்து நமச்சிவாய மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன மூச்சு காத்து மாத்தி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக நீங்க சோக பாவனையில இருந்து பெருமானை, ஆக அந்த சோக பாவனை என்பது என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பற்றுகின்ற பாவனை. ஒரு பொருளை. அப்ப சோக பாவனை வேணுமா வேணாமா? அவசியமா அவசியம் இல்லையா? இறைவனை பற்றுகின்ற இடமாக அமைவது. அதனாலதான் நம்மளுடைய தியாகராசர் இருக்கார் இல்லையா? தியாகராசருக்கு கீழே யார் படுத்திருக்கா அப்படின்னா திருமால் படுத்திருக்காரு. திருமால் என்ன பாவனையில் படுத்திருக்காரு அப்படின்னா தியாகராசருக்கு கீழே இருக்கு இல்லையா? தியாகராசர் கோவில் இருக்கு இல்லையா? தியாகராசர் கோவிலுடைய ரகசியம் என்ன அப்படின்னா அங்கே திருமால் தான் ரகசியம். திருமால் கீழே படுத்திருக்காரு, உள்ளுக்குள்ள படுத்திருக்காரு. தன் மார்பின் மீது தியாகராசர் வச்சிருக்காரு. தன்னுடைய மார்புல தியாகராசரை வச்சு படுத்துட்டாரு. படுத்து இப்ப என்ன பண்ணிருக்காரு? யார் மேல மட்டும் சோக பாவனையில இருக்காரு? தியாகேஸ்வர் மீது சோக பாவனை இருக்காரு. சோக பாவனை ஏறும்போது மூச்சு காத்து மேலையும் கீழையும் ஏறி இறங்கும். அதனால தியாகேஸ்வருடைய நடனம் மேலையும் கீழையும் ஏறி ஆடணும். தியாகேச நடனம் என்ன நடனம்? சோக நடனம். சோக நடனம்னா ஒரு காத்துல ஒரு மூச்சு காத்து நம்ம மூச்சு காத்து எப்படி மேல கீழே இறங்கி, அப்போ ஒரே படித்தாக ஒரே நினைப்பாக உள்ள இருக்கக்கூடிய தியாகேச பெருமானை மனதிலே தியானித்துக் கொண்டு அங்க அவர் ஆடுகின்றார். அங்க அவர் படுத்து அவர் சோக பாவனையில் இருக்கார். அந்த சோக பாவனை மூச்சு காத்து மேலையும் கீழே ஏறி இறங்குது. அதுதான் தியாகேச நடனம். அஜபா நடனம் என்று சொல்லுகின்ற அஜபா நடனம். சபை என்பது தெரிவிப்பது, அசபை என்பது கமுக்கமா வச்சுக்கிறது. சபை என்பது வெளிப்படையாக காட்டுவது, அசபை என்பது யாருக்கும் தெரியாது உள்ளே வச்சு மறைத்துக் கொள்வது. நீங்க சோகமா இருக்கிறது என்ன பண்ணுவீங்க? உள்ள மறைச்சுக்கிருவீங்களா? இல்ல எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? தண்டோரா போட்டு எப்ப நான் சோகமா இருக்கேன், இப்ப நான் சோகமா இருக்கேன் தண்டோரா போடுறோம். எப்படி தெரியுமா? ஸ்டேட்டஸ் மூலமா. இந்த அம்மா வீட்டுக்காரம்மா திட்டிருச்சு, உடனே ஒரு ஸ்டேட்டஸ், என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஐயா ஒரு ஸ்டேட்டஸ், அம்மா இப்படி ஒரு ஸ்டேட்டஸ். நாம சோகமா இருக்கிறத உலகத்துக்கே தண்டோரா போட்டு காட்டுறோம். இது மூலமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா, டெலிகிராம் ஸ்டேட்டஸ் மூலமா. ஆனா அப்படி செய்ய மாட்டோம். அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. சோகமா இருந்தா என்ன பண்ணுவோம்? அமைதியா இருந்துக்கணும், உள்ளுக்குள்ள மூடிக்குவோம். சந்தோஷமா இருந்தா எல்லாத்துக்கும் பகிர்வோம். அப்படித்தானே? சந்தோஷமா இருந்தா எல்லாத்துக்கும் பகிர்வோம்ல. சந்தோஷத்தை பகிரணும். நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நல்ல நாள் எதுக்காக வச்சிருக்காங்க? ஒரு நல்ல நாள், ஒரு பண்டிகை எல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா சோகமா இருக்கிறவங்க இல்லையா, சோகம் மந்திரத்துல இருக்கிறவங்க ஹம்ச மந்திரமா மாத்துறதுக்காக. ஒரே மாதிரி அவங்க கூட சண்டை போட்டு இனிமே அவங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன், அவங்க கூட பேச மாட்டேன்றப்போ அன்னைக்கு போன போட்டு என்னப்பா வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பிடி போடுறதுக்கு, எல்லாரும் ஒரு பிடி போட்டு அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஒரு நிமிஷம் சாமி, ஒரே நிமிஷம்.
சிவ 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 சிவ. அப்போ அந்த சோக பாவனை சோகத்துக்குள்ளதான் இருக்கும். ரொம்ப நேரம் சோகமாவே இருக்கணும். என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க போல அப்படின்னு கேட்டு என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்து என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஆமான்னு தான் சொன்னேன். ஏன்? சிவன் ஒருவனை தவிர வேற யாரையும் நான் நினைக்கல. அந்த பொருளையே நினைத்திருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்? மூச்சு காத்து மாத்தி பிடிச்சோம். அது பேர் தான் யோகம்னு சொல்லுவோம். யோகம் என்பது சோகத்துல ஒரு பாட்டு. இந்த யோகம் என்பது கூட்டுவித்தல். எதை கூட்டுவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் அப்படியே கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு புள்ளிய கவனிக்கிறோம்ல. நீங்க தீக்குச்சி பொருத்தும் போது என்ன ஆகும்? நெருப்பு குச்சி பொருத்துறப்ப, நெருப்பு குச்சி விளக்கேத்துறீங்கல்ல, அப்படியே கீழா கேத்து வரப்ப நம்ம மூச்சு நின்று ஒரு செகண்ட் நின்று மாறி பிடிக்கும். அதே போல ஒரு ஊசி கோர்க்கிறோம்ல, அப்படியே கான்சென்ட்ரேட் அப்படியே கோர்ப்போம்ல, அப்ப நம்ம மூச்சு நின்று மாத்தி பிடிக்கும். எப்பெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப பல சிந்தனை இல்லாம ஒரு சிந்தனைக்குள்ள வரும், அது சோகம். பல சிந்தனையா இருந்தா அது ஹம்சம், மரம் பறக்கிறது. ஹம்சம் என்பது நாம நினைக்கிற ஹம்சம் என்பது சந்தோஷம். என்ன பல பொருள் அப்படியே எல்லாருக்கும் போன் பண்ணி அப்படி முக்கியமான செய்தி சொல்ல வந்து இல்ல. இந்த நல்ல பண்டிகை என்பது எதற்காக வைத்திருக்கோம்னா, யார் அன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா பேசி அவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நினைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்டிகை. பண்டிகை என்பது என்ன அப்படின்னா, ஆமா சாமி, நம்மளுடைய சந்தோஷம். ஆமா, நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதாக, நம்ம சந்தோஷம் நல்லா பகிர்ந்து கொள்ளணும், எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொண்டு அன்னைக்கு பண்டிகை முடிகின்ற நாளிலே நமக்கு அன்னைக்கு யாருக்கிட்ட என்ன இல்ல, எந்தவித விரோதமும் இல்லை, எந்தவித வெறுப்பும் இல்லை, எந்தவித சிந்தனை இல்லைன்னு சொல்வதற்காகத்தான் பண்டிகை வைத்திருக்காங்க. பண்டிகையை வச்சு இப்ப சண்டை வருது. என்ன சண்டை? இப்ப பாரு, உங்க அம்மாவுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய புடவை, உன் தங்கச்சிக்கு மட்டும் அவ்வளவு பெரிய புடவை. பண்டிகை வைக்கிறதே எதுக்காக? இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நல்லிஃபை பண்றதுக்காக, டிஸ்பியூட்ஸ் வராம இருக்கிறதுக்காக. பண்டிகை வச்சே இப்ப டிஸ்பியூட் பண்றது. சரி, ஒரு ஏன் சொல்ல வரேன்னா, சோகம் என்பது நமக்குள்ள வச்சிருக்க வேண்டிய ஒரு பாவனைனா ஒரு உணர்வு. சோகம் என்பது அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அது வேற விஷயம். சோகமா இருந்தோம்னா என்ன கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, ஏய் கரெக்டா சொல்லு இன்னைக்கு தானே பஞ்சாயத்து உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு மாதிரி சோக பாவனை என்ற சோக பாவனைக்குள்ளே நாம் அழுந்துவது வேண்டும். அப்போ ஹம்ச பாவனையை தருவது மாயை, அது மாயையோட என்ட்ரன்ஸ். சோக பாவனை என்பது மாயையோட எக்ஸிட். அவ்வளவுதான். சிவபெருமானை அப்ப இந்த மாயை என்பவள் என்ன செய்கின்ற அன்னை பராசக்தி அப்படின்னா, அல்லிப்பூக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லிப்பூ என்பது எப்படி சந்திரனை கண்டவுடன் மலர்ந்தும் சந்திரனை காணாதவுடனும் கூம்பியும் இருப்பது போல, இந்த இறைவனாகிய சிவபெருமானை கண்டவுடனே, குளுமையாகிய சிவபெருமானை கண்டவுடனே விரிந்தும், சிவம் மறைந்த பிறகு எத்தனை உலக பொருள் வந்தாலும் எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி சுருங்கியும் காண்பதினாலே அல்லி என்ற மலரை அன்னை பராசக்திக்கு. ஏன்னா அன்னை பராசக்தி எப்படி இருப்பா? சிவம் ஒருவனை தவிர வேறு ஒருவன் மீதும் காமம் கொள்ளாது இருப்பவள், அதனால்தான் சிவகாமி. தில்லையில் அவள் பெயர் சிவகாமி, திருக்கடையூரினிலே அபிராமி, நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி. அப்படியெல்லாம் பாடுவோம்ல, அன்னை சிவகாமி அப்படியெல்லாம் அவ்வளவு அருமையானவள். சிவத்தின் மீது காமத்தை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாதவள். நமக்கு அப்படி இல்லையில, நமக்கு யார் மேல காமம்னா அன்பு, அவ்வளவுதான், தூய்மை. அதாவது அப்பழுக்கற்ற அது மாறிடுச்சு. எப்படி நாற்றம் மாறிடுச்சோ அது மாதிரி காமமும் மாறிடுச்சு. இப்ப காமம் என்பது அந்த உடல் காமத்தை மட்டும் பேசிட்டு இருக்கும். உடல் காமம் மட்டும் காமம் அல்ல, மிகுதியான அன்பு, வேட்கை எதெல்லாம் வருதோ அது பேரெல்லாம் காமம் என்று சொல்லுவோம். அப்போ அன்னை சிவகாமி அங்க நமக்கு இப்போ ஒரு டாஸ்க், இந்த வாரம் ஒரு டாஸ்க் என்னன்னா, சும்மா எல்லாரும் ஏற்கனவே சொன்ன டாஸ்க் தான், சும்மா ஞாபகப்படுத்துறேன். ஒரு பேப்பர் எடுத்து யார் மேல அன்பு இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் இடுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 100% தான் போடணும். 100% தான் போடணும், வேற அதுக்கு மேல போட்டக்கூடாது. இப்ப நீங்க 100% பிரிச்சு கொடுக்கணும், உங்க அன்பை பிரிச்சு கொடுக்கணும். யார் எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? முதல்ல எடுத்தோம் என்ன பண்ணுவோம்? அம்மா 50% போடுவோமா இல்லையா? கல்யாணம் முடிச்சிருந்தா அதுக்கு அடுத்து மனைவி, இல்லாட்டி கணவர். கணவருக்கு 50% வேணாம், ஒரு 30 போடுவோமே.
30 போடு. மிச்சத்தை பிள்ளைகளுக்கு போடணும்ல. சரி பிள்ளைகளை போடுவோம். மிச்ச பிள்ளை ஆஹா பிள்ளைய போட்டு எங்க அக்கா மறந்துட்டோமேன்றப்ப என்ன பண்ணுவோம்? சரி அம்மா கிட்ட ஒரு 50% கொடுத்தோம்ல, அதை கொஞ்சம் கடை வாங்கி என்ன பண்ணுவோம்? அக்காவுக்கு கொஞ்சம் போடுவோமே. அக்கா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேன்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கா இருக்காங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலும் அப்படியே அம்மா கிட்ட இருக்கிற 50% குறைஞ்சு 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 அப்புறம் கணவர் கிட்ட இருக்கிற 30% எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சோம்னா எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற அன்பு எவ்வளவா இருக்கும்? 1%, 2% அப்படி கொடுத்தா தான் கரெக்டா வரும். நம்ம எல்லாருக்கும் போட்டு பிரிச்சு கொடுத்தோம்னா. இதுல முக்கியமா ஐயோ நான் வீடு கட்டினேனே, என் வீட்டுக்கு அன்பை போட மறந்துட்டேனே, என் பைக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு என்னுடைய பேனானா பிடிக்குமே, லேப்டாப்னா பிடிக்குமே, அந்த உயிரற்ற பொருளுக்குன்னு ஒரு ஒரே போடு போட்டாங்க. குருவுக்கு 50%, அடியாருக்கு 50% முடிஞ்சு போய் அவ்வளவுதான். நான் இதெல்லாம் பிரிச்சுலாம் போட மாட்டேன். ரெண்டே வழியா குருவுக்கு 50%, அடியாருக்கு 50%. என்ன அழகு, என்ன அழகு, மகிழ்ச்சி. ஐயா இதுல ஒரு இந்த பர்சன்டேஜ்ல வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குதுங்க ஐயா. குரு எல்லாருக்குமே 100% கொடுக்கணும், அதுதான் அன்பு. குருவுக்கு 100%, குருவா நினைச்சு குருவுக்கு 100%. கணவன் அப்படின்னா கணவனா நினைச்சு கணவனுக்கு 100%. குழந்தைகள்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் குழந்தையா நினைச்சு 100%. அது அப்படிதான் கொடுக்க முடியும். ஐயா அப்படி கேட்கலையே ஐயா. 100% யாருக்கு கொடுப்பேன்னு கேட்கறதாலதான் இந்த பிரச்சனை. அதுதான் என்ன பண்ணுது, அடியாருக்கு 50%, 50%, குருவுக்கு 50%. கேள்வி இல்ல எல்லாத்துக்கும் அப்படி இல்லைங்க. அம்மா அது கரெக்ட். அப்படி இல்லைங்க. 100% எல்லாருக்குமே 100%. குருவா நினைச்சு குருவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் 100% பரிபூர்ணமா பண்ணணும். மகன் ஒரு வீட்டுல 4 பேர் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் சமமா 100% கொடுக்கணும். அம்மா அப்படின்னா அம்மாவுக்கு 100% கொடுக்கணும். நடராஜன் ஐயா இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப நான் ஒரே ஒரு டம்ளர் அன்பு கொடுக்குறேன். ஒரு டம்ளர் தான் அன்பு இருக்கு. இப்ப நீங்க கொடுக்கணும். இப்ப நீங்க இப்படி சொல்லிக்கலாமே. 100% நீங்க எப்படி பண்ணிக்குவீங்க? அவங்களுக்கு ஒரு கணக்குன்றனால சொல்லிக்கிட்டீங்க. இப்ப நான் சொல்றது ஒரு டம்ளர்ல அன்பு கொடுத்தேன், 100% அன்பு கொடுத்துட்டேன். இதை நீங்க பிரிச்சு கொடுக்கணும். இப்ப மாட்டிக்கிட்டீங்கல்ல, ஒரே சிவத்துக்கே கொடுத்துட்டா சிவனே எல்லாத்துக்கும் கொடுத்துருவாருங்க ஐயா. ஐயா அன்புக்கு ஒரு ரூபம் கொடுக்க முடியாதே, அது ஒரு உணர்வுக்கு தானே. உணர்வு தானே. அன்பிற்கு எல்லை இல்லை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் ரொம்ப தேர்ந்தவர்கள், அதனால உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசவே கூடாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப புரிதலோட இருக்கீங்க எல்லாரும். என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, யாருக்கு வேணாலும் அன்பு செய்யலாம், நீங்க எவ்வளவு வேணாலும் அன்பு செய்யலாம், உங்க அன்பினுடைய விஷயம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா சிவத்துக்கு அப்படின்னு வரும்போது எல்லா அன்பை காட்டிலும் சிவத்தினுடைய அன்பு பெருசுன்னு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பாவனை சோக பாவனை. நான் எல்லாத்துக்கும் அன்பு செய்வேன், எல்லாத்துக்கும் அன்பு செய்வேன். சிவம் அப்படின்றத எல்லா பொருள்களையும் பார்த்து அந்த உள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்கு அன்பு செய்யறேன்னா அது ஞானம் சாமி. எப்படி அது ஞானம்? எல்லா பொருள்களிடத்தும் சிவத்தை பார்த்து அந்த எல்லா பொருள்களையும் சமமா. ஞானிகள், ஒரு ஞானி இருந்தாராம், துறவி, நாய் வளர்த்தாராம். நாய், கோழி, பன்றி எல்லாரும் சேர்ந்து ஒரு தட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அவரும் அதுதான் சாப்பிடுவாங்க, ஒரு தட்டுலயே. நாய், பன்றி, மற்ற விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தட்டு, பெரிய தட்டு வாழை இலையில வச்சு எல்லாருமே ஒன்னா சாப்பிடுகின்ற ஒரு நிலைப்பாடு வருமா நமக்கு? குருநாதர் தான் அடிக்கடி சொல்லுவார். அந்த சமமாக பாவிக்கின்ற பாவனை வருவதுதான் ஞானத்தினுடைய உச்சம். இந்த காலத்துல வராது. காவடி என்பது தப்பா சொல்லக்கூடாது. இன்னைக்கு புரிஞ்சு இதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. ஞான காவடின்னு ஒரு காவடி இருக்கான். ஞான காவடி, அன்ன காவடி, பால் காவடி, பல காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, தீர்த்த காவடிகள், பால் காவடிகள், பல காவடிகள், பன்னீர் காவடிகள், புஷ்ப காவடிகள், மச்ச காவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மச்ச காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, தீர்த்த காவடி, புஷ்ப காவடி, அது மாதிரி நிறைய காவடிகள் இருந்தாலும் ஞான காவடி சொல்றதுக்கே கை கால்லாம் நடுங்குது எனக்கு.
ஞானக்காவடின்னு ஒரு காவடி இருக்கு. ஞானக்காவடி என்பது என்ன அப்படின்னா, காவடி என்றாலே இரு தட்டு இல்ல, இரு தட்டு, இரு தட்டையும் இரு தட்டுலையும் எது கொண்டு போறோமோ அது காவடி, அப்படித்தானே? இரு தட்டுலையும் இப்ப பூ கொண்டு 2 தட்டுலையும் பூவை போட்டு கொண்டு போனா பூ காவடி, இரு தட்டுலையும் நான் வந்து சக்கரை போட்டா சக்கரை காவடி, பால் வச்சா பால் காவடி, பன்னீர் வச்சா பன்னீர் காவடி, புஷ்பம் வச்சா புஷ்ப காவடி, அது மயிலிறகு வச்சு கொண்டு போனா மச்ச காவடி, சேவலை வச்சு கொண்டு போனா சேவர் காவடி, பாம்பை வச்சு கொண்டு போனா சர்ப்ப காவடி. சர்ப்ப காவடி எடுக்கும்போது பாம்பு வைக்க மாட்டாங்களாம். இது ஒரு பெரிய அதிசயம், நான் சொல்லிக்கிறேன். நான் சர்ப்ப காவடி எடுப்பாங்க இல்லையா, அவங்க பாம்பெல்லாம் வைக்க மாட்டாங்க, மானசீகம் பண்ணிக்குவாங்களாம். மானசீகம் பண்ணிக்குவாங்களாம். ஆனா கோவில்ல வச்சு திருச்செந்தூர் கடற்கரையில ஓபன் பண்றப்ப பாம்பு வருமா, அது இன்னும் நிகழுதுன்னு சொல்றாங்க. சிவசிவ சிவ மச்ச அந்த சர்ப்ப காவடி எடுக்கும் போது சர்ப்பம் வைக்க மாட்டாங்களாம். அது வந்து சர்ப்பத்தை மானசீகம் பண்ணிக்குவாங்க. அவ்வளவு உக்கிரமா எடுத்துட்டு போய் அங்க கடற்கரையில, செந்தூர்நாதன் கடற்கரையில, செந்தூர்நாதனுக்கு மட்டும்தான் சர்ப்ப காவடி, வேற யாருக்கும் சர்ப்ப காவடி கிடையாது. சர்ப்ப காவடி அறுபடை வீட்டுக்கு வேற எங்கேயும் கிடையாது, செந்தூர்நாதனுக்கு மட்டும்தான். அவனை யோசிச்சு அவனை மனசுல நினைச்சு மானசீகம் பண்ணிட்டு அந்த காவடி தூக்கிட்டு போகும்போது காவடியை எடுத்து அங்க கொண்டு போய் சாமி கிட்ட போய் வச்சுட்டு திரும்ப அந்த கடற்கரைக்கு வரும்போது அதுல சர்ப்பம் இருக்குமா. என்ன ஒரு அதிசயம்! இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்ம சாமிக்கு மேல அந்த திருமேனி புல்லரிக்குதோ அதெல்லாம் நிகழுதோ அது மாதிரி அது காவடி. சரி, நம்ம ஞான காவடி கொடுவோமா? ஞான காவடி என்பது சற்றே சொல்வதற்கும் தயக்கமான காவடி. ஞானக்காவடி கோவிலுக்கு செலுத்துவது அல்ல, தன்னைக்குத்தானே புரிதலுக்காக செய்வது. ஞானக்காவடி அது சித்தர்கள் எடுக்கின்ற காவடி. சித்தர்கள் மட்டும் எடுப்பாங்க. நம்மளால போன்ற சம்சாரிகள் செய்ய முடியுமான்னு தெரியல, செய்யக்கூடிய காவடியான்னு தெரியல. ஒரு தட்டிலே அன்னமும் ஒரு தட்டிலே மலமும் வைத்து எடுக்கின்ற காவடி. என்ன பாவனை? மலமும் அன்னமும் ஒன்று, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைப்பு வருகின்ற வரைக்கும் அது எப்படி வட்டத்தார் கையில கரும்பு இருக்கின்றதோ அது போல ஞானக்காவடி மலமும். ஞானிகள் உங்களுக்கு சீக்கிரம் அறிவு வரணும் அப்படின்னா, தப்பா நினைச்சுக்காங்க, இது இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லலாமான்னு தெரியல, அடிக்கடி சொல்லுவாங்க. அறிவு வரலையா போய் குடி சொல்லுவாங்க, போய் தின்னு, அப்பதான் உனக்கு அறிவு வரும். என்னன்னா சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய உணவை கழிவறையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம். கழிவறையில உட்கார்ந்து எப்ப வந்து விகற்பமே இல்லாம சாப்பிட முடியுதோ அப்பதான் ஞானம் அடைஞ்சு, ஞானத்தினுடைய ஒரு படி கழிவறையில அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைப்பாடு. நினைச்சு பார்த்தாலே நடுங்குது இல்ல? நினைக்க முடியுதா? நினைக்க முடியுது? நம்மளால நினைக்க முடியுதா என்ன? கழிவறையிலே அமர்ந்து உணவு எடுக்கக்கூடிய, இப்பெல்லாம் கழிவறை இல்ல, அந்த காலத்துல கழிவறை கிடையாது. அந்த காலத்துல அவங்க எப்படி இதை ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா கழிவு நிறைந்த இடத்திலே உணவை ரொம்ப பதார்த்தமாக உணவை அப்படியே ருசித்து சாப்பிடுகின்ற ஆற்றலை பெறுபவர்கள். அப்பதான் வந்து இதுவும் அதுவும் ஒண்ணு நம்ம விகற்பம் நமக்கு இல்ல. எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டுங்க, எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும், இறப்புன்னு சொல்லிட்டாலே பயம் வந்துருக்குல்ல. எவ்வளவு பெரிய சிவனடியாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சிவனடியாரா இருக்கட்டும், கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன, அடா படுபாவி கோயிலுக்கு போறேன்னு சொல்லாதடா, போயிட்டு வாரேன்னு சொல்லுடா, சொல்லுவோமா இல்லையா? ஏன்டா போறேன்ற? இறப்புனா அவ்வளவு பயம், இறப்புனா அவ்வளவு பயம். தொண்டைக்கு கீழே இறங்குனா அது சாப்பாடல்ல நரகல் என்று சொல்லுகின்ற வகையில அதுவும் ஒன்று என்ற நினைப்பு வராத வரைக்கும் மண்ணும் மலமும் உடலும், மண்ணு ஒண்ணு, மலமும் ஒண்ணு, தின்னுகின்ற பொருளும் ஒண்ணு அப்படின்னு நினைப்பருமா? சாமி என்ன சொல்றாரு? மலக்குரம்பைன்றார். யாரு? மணிவாசக பெருமாள். மலக்குரம்பை, குரம்பைனா டேங்க், மலத்தை போட்டு வைக்கிற டேங்க். டேங்க் என்ன? சேஃப்டி டேங்க்ன்றோம் நம்ம. ஆக்சுவலி அது பேர் சேஃப்டி டேங்க். சேஃப்டி டேங்க்னா வேற எங்கேயும் சிந்திரக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டியா வைக்கிற டேங்க் அப்படின்னால அது பேர் சேஃப்டி டேங்க். வெள்ளக்காரன் சொல்லி சொல்லி கடைசி நமக்கு என்ன ஆயிடுச்சு? செப்டி டேங்கா மாறிடுச்சு.
அது சேஃப்டி டேங்க். ஆக்சுவலி நம்ம செப்டி டேங்க்னு சொல்றோம்ல, செப்டி டேங்க் என்பது மலங்களை எல்லாம் போட்டு வைக்கின்ற ஒரு குடமாக, ஒரு அதுதான் நம்மளுடைய உடம்புன்னு சொல்றாரு. நம்மளால ஏத்துக்க முடியுதா? ஒரே உணர்வாக எடுத்துக்கொள்ள முடிகின்றதா? சாமி எல்லாம் செஞ்சு கடைசி என்ன பண்ணிட்டாரு? கிஃப்ட் பேக் பண்ற மாதிரி ஒரு தோலை போட்டு விட்டாரு. சப்போஸ் இந்த தோல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தோல் எவ்வளவு நேரம் இருக்குன்னு, இந்த தோல் மட்டும் உடம்பு பூரா இல்ல உரிச்சு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது கிளியோபட்ராவா இருக்கட்டும், அது ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும், நம்ம அண்ணன் சூர்யாவா இருக்கட்டும், இல்ல நம்ம விஜயா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, பார்த்த உடனே குடலை புரட்டிட்டு வாந்திதான் வரும். கொடூரம், என்ன கொடூரம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடூரம் தான் அதெல்லாம். ஒரு தோல் மட்டும்தான் அழகு என்பதை மிகச் சிறப்பாக உணர்ந்து கொண்டு அழகிலிருந்து நீங்குபவர்கள் ஞானிகள், துறவிகள், நம்மளுடைய அருளாளர்கள். நம்மளுடைய முக அழகு என்பது ஒரு தோல் திரைதான். திரையை நீக்கிட்டா வேற ஆளு, திரையை போட்டா ஒரு ஆளு. நம்ம திரையை வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆக அந்த திரைகளுக்கு பின்னால் நிற்கின்ற அப்ப உலகம் என்பதை பற்றுகின்றது இந்த ஆன்மா. உலக பொருள்லாம் எப்படிப்பட்ட பொருள்? எல்லாத்தையும் தோல் தான், இல்ல தோல் தான், எல்லாத்தையும் தோல் போட்டு மறைச்சிட்டாரு சாமி. ஆப்பிள்ல தோல் எடுத்துட்டா ஆப்பிளும் பேரிக்காவும் ஒண்ணுதான் இல்ல? தோல் எடுத்த ஆப்பிளும் தோல் எடுத்த பேரிக்காவும் பக்கத்துல வச்சா என்னதான்? நிறத்தாலும் மனத்தாலும் சுவையாலும் ஒன்றுதானே. கண்டுபிடிக்க முடியுமா? தோல் நீக்கம் பொத்தை ஊன்சுவர் புழு பொதிர்ந்து அப்படின்னு சொல்கின்றார். அதாவது பொத்தலுடைய ஒரு இது. இந்த உடம்பு என்பது அப்படிப்பட்ட உடம்பு. இது புரியாத வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு? உடல் கவர்ச்சியிலையும் மன கவர்ச்சியிலையும் அழகு கவர்ச்சியிலையும் பின்னாடியுமே போயிட்டு இருக்கு. அதுவுமே எவ்வளவு நாள் தான் இருக்க போகுது? கொஞ்ச நாளைக்கு தான். இளமை என்பதும் கொஞ்ச நாள் தான். வாலிபம் என்பது மறைகின்ற கோலம், அதில் வந்தவன் வரட்டும் என்பவன் குறுமூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, துயர் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே முழிப்பவன் தான் ஏமாளி. இன்னைக்கு நிறைய சினிமா பாட்டு பாடுறேன், எனக்கு தப்பு. ஏன் சினிமா பாட்டு பாடுறேன்னா தவறு இல்லை சாமி. ஆக்சுவலி என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஹிடனான இன்ஃபர்மேஷன் நான் வேற விஷயம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இப்படி சொன்னா புரியுதுன்னு அதை நான் செய்யறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக ஆனந்துக்கு திருமுறை தெரியாது போல, அதனால சினிமா பாட்டு திருமுறை எல்லாம் தெரியும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், அடியனுக்கு தெரிந்த திருமுறைகள் எல்லாமே தெரியும். இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லி இப்படி சொல்லி உங்களை ஓரளவுக்கு பக்கத்துல கொண்டு வரணும்ன்றதான் என்னுடைய வேலை. உங்களை வந்து அவன் பக்கத்துல கொண்டு போய் நிறுத்திடணும், அவ்வளவுதான். உண்மையை நிராதனம். இந்த அள்ளி மலர் என்பது எப்படி சந்திரனை கண்டு விரிந்து சந்திரன் காணாது மலர்வது போல சிவத்துக்காக மட்டுமே மலர்கின்ற நம்முடைய மனமாக வருகின்றதுதான் மாயையிலிருந்து நீங்குதல். சிவம் போயிடுச்சுன்னா கூம்பிடும், சிவம் விருந்தா மலரும், சிவம் போயிட்டா கூம்பிடும். நார்மலா நம்ம உடலும் அப்படித்தானே. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சிவன் இருந்தா நம்ம மலர்ச்சியா இருக்கோம். சிவத்தை புரிஞ்சிருக்கோ புரியலையோ, சிவத்தை வழிபாடு செய்யணுமோ இல்லையோ, நமக்கு நனவு நிலை கனவு நிலையில அதெல்லாம் வர்றதுக்கான காரணம் சிவம் உள்ள இருக்கிற விளங்கி தெளிவுது. சிவம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா சுருங்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். தூக்கி வச்சு எரிச்சிட வேண்டியதான், இந்த 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 கட்டையை எரிச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். சரி. ஆக இந்த படமாடல் என்ற அந்த ரகசியம் என்பது, திருவையாற்றிலே ரகசியம் என்பது முழு உடல். அதனாலதான் உடல் மறைச்சிருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சுவாமியோட உடல் தெரியாது. தியாகேசர் உடல் தெரியுமா? தியாகேசர் உடல் தெரியுமா சாமி? திருவையாற்றின் ரகசியம் தியாகேசருடைய உடல். தியாகேசருடைய உடல் அல்ல, உடல் தான் அங்க ரகசியம். யாருடைய உடல்? நம்முடைய திருமால் அங்கே ரகசியமாக மறைந்திருக்காரு, ஃபுல்லா மறைஞ்சிருக்காரு. அவன் நெஞ்சில வச்சு ஹம்சம் சோக பாவனையா அப்படியே மூச்சு விட்டுட்டு இருக்காரு. அதனால மேலே கீழே இறங்கி அதெல்லாம் சபை நடனம், அசபா நடனம். அசபை என்பது என்னன்னா கமுக்கமாக. இவன் சபையில ஆடுறான். யாரு? எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆடுறான். எவன்? நடராஜன். தியாகராசன் யாருக்கும் தெரியாம ஆடுறான். அவன்கிட்ட இருக்கிறது அம்ச பாவனை, இவன்கிட்ட இருக்கிறது சோக பாவனை. அது சபா நடனம், இது அசபா நடனம். ஆக இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு ஆடுகின்ற தில்லை அம்பலமாக இருக்கக்கூடிய பெருமானை புரிந்து கொண்டு தியாகேச பெருமானுக்காக மாறுவது. தில்லை அம்பலம் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆடு
தியாகேசர் வந்து யாருக்கும் தெரியாம 2 ராசர்கள் தான் நமக்கு, 2 ராசர்கள் தான், ஒண்ணு நடராசர், இன்னொன்னு தியாகராசர். 2 ராசர்கள் தான் நமக்கு. நடராசர் வந்து நடமாக அருள் செய்கின்றவர், தியாகேசர் என்று சொல்லுகின்ற தியாகேசர் என்பவர் நமக்கு படமாக அருள் செய்வார். நடமாக அருள் செய்வது சபை, படமாக அருள் செய்வது அசபை. இங்கே ஹம்சம், அங்கே சோகம், இங்கே புறக்கூத்து, அங்கே உள்கூத்து. அவ்வளவுதான். அப்போ சாமி நம்மள முதல்ல நடராசன் தொடங்கி எங்க போய் முடிச்சு வைக்கிறாரு? தியாகேசன் போய் முடிச்சு வைக்க சொல்ற. தியாகேசனுடைய நிலைப்பாடுதான் மாயையினுடைய கட்டுப்பாடு. மாயை 0 ஆக்குறது. மாயை வச்சு நம்மளை ஆட வைக்கிறது தான் யாரு? நம்ம அப்ப நடராசன். நடராசன் மாயையில வச்சு ஆடுறோம். மாயை வேணுமா வேணாமா? கரெக்டா சொல்லுங்க. மாயை வேணுமா வேணாமா? மாயை வேணும். மாயைக்கு மயங்க கூடாது. மாயையில மயங்க கூடாது. ஓகே, மன்னிக்கணும். மாயை வேணுமா வேணாமா? என்ன எல்லாரும் பாதியில சரி. இந்த கிளாஸ்ல நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க பசங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு சொல்றவங்க கை தூக்கிடாம 2 பேர் கை தூக்குவான். நோன்னு சொல்றவங்க கை தூக்கிடாம மிச்சம் 2 பேர் கை தூக்குவான். மித்த பேர் என்னடா சொல்றீங்க நீங்க? பேச சார் எஸ்ஸா இருந்தா எனக்கு டைம் பாஸ் ஆகும். நீங்க 45 நிமிஷம் வந்தோம்னா கிளாஸ் எடுத்தோமா போனோமான்னு இருக்கிற விட்டு எங்க மனசுல என்ன இருக்குன்னு சும்மா கேள்வி கேட்டு நோண்ட கூடாதாமா. நாங்க உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றோமா? நீங்க எங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அடியார்களும் சரி, எஸ்ஸா நோவான்னு கேட்டா எஸ் 2 பேர் சொல்றாங்க, நோ 2 பேர் சொல்றாங்க. மிச்சம் எல்லாரும் என்ன பண்றாங்க? என்னதான் சொல்றாங்க நம்மளும் பாப்போமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாயைக்கு மயங்க கூடாதுங்க ஐயா, அவ்வளவுதான். மாயை வேணுமா வேணாமா? நீங்க புது கருத்து சொல்லக்கூடாது. கலாவதி அம்மா, நான் கேட்கிற கேள்வி வேணுமா வேணாமா? மாயை உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது மாயை. அது இருந்தாதான் நம்ம வினை பயனை கழிய முடியும். சரி, வேணுமா வேணாமா? வேணும், ஆனா வேணாம் சாமி. எதிர்பார்க்கவே இல்லை. வரும் ஆனா வராது அப்படி சொல்ற மாதிரி சொல்றான். சரி, நல்லது, மகிழ்ச்சி தான். மாயை என்பது எப்ப வேணும்? தொடக்க காலத்திலே வேண்டும். எப்ப வேண்டாம்? இறைவனோடு அடையும் காலத்திலே வேண்டாம். மாயை என்பது தொடக்க காலத்திலே வேணும். ஏன்னா அது மூலமாகத்தான் அறிகின்றோம். இன்பம்னாலே என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்குறோம். ஒவ்வொரு இன்பமா அனுபவித்து அனுபவித்து நீங்கினால் மட்டுமே நீ இறைவனை அடைய முடியும் என்பதை சொல்லுபவள் காஞ்சி காமாட்சி. நீ யோகியாக நின்று இறைவனை அடைய முடியாது. போகித்து போகித்து அடைந்து வா. கையில கரும்பு வச்சிருக்கான், மன்மதனுடைய கரும்பு. அத்தனையும் அனுபவித்து அதிலிருந்து கடை தேறிவான் அப்படின்னு சொல்ற. அப்பதான் உரைக்கும். உனக்கு சொன்னா வரைக்காது. அப்பதான் வரைக்கும். எத்தனையும் அனுபவிச்சு எப்படி வர்றது? என்னைக்குமா வர்றது? அந்த அம்மாட கேள்வி. அம்மா நீ பேசாடி சொல்லிட்டு போற, இதை அனுபவிக்கலாம்னு நினைச்சாரு யாரு? 2 பிள்ளைங்க நல்லா இருக்கே. பார்வதி அம்மாவுக்கு சேவை பண்றது 2 பிள்ளைங்க நல்லா இருக்கே. அந்த அம்மா கல்யாணம் முடிக்கணும் கூட நினைக்கல. கல்யாணம் முடிக்கணும், இவங்களோட வாழணும், இவங்களோட வந்து சந்தோஷமா இருக்கணும், காம இச்சையில ஈடுபடணும்னு கூட நினைக்கல. ஆகா, இந்த 2 பெண்கள் அழகாக இருக்கின்றார்களேன்னு சொன்னோடனே ஓ நல்லா போய் குடும்பம் நடத்துறப்பதான் தெரிஞ்சது. ஆகா ஆகா, இந்த பிள்ளைங்களை ரொம்ப தூரத்துல இருந்து பாக்க. நன்றி, தேங்க்யூ. இந்த பிள்ளைங்களை ரொம்ப தூரத்துல பாக்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. இது பாக்க எல்லா ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற ஒரு நினைப்பு தான். ஐயோ, இந்த அம்மா காப்பி கொடுத்து கொண்டு வரப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடும்பம் நடத்துறப்பதான் தெரியுது எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி நம்மளுடைய சுவாமி நமக்கு அதை வந்து பார்த்துட்டு அப்போ அனுபவித்துவான்னு சொல்லிட்டார்.
அப்ப நாமளும் அப்படி அனுபவிச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு காமாட்சியை கும்பிட்டு நம்மளும் அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா திரும்ப வர்றதுக்கு, இந்த சுற்று வர்றதுக்கு எத்தனை பிறவி ஆகும்னு தெரியாது. அதனால என்ன சொன்னாங்க, அனுபவம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு நூல் போட்டாங்க. எப்பா நாங்க இதெல்லாம் அனுபவிச்சோம், இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு ஒரு நூல் போட்டு வந்த உடனே அந்த நூலின் மூலமாக அத்தனை பேர் அனுபவ பிறவிகளையும் நம்ம எடுத்துட்டோம். ஒரு நூல் படிக்கிறீங்க, ஒரு புக்கு படிச்சீங்கன்னா அந்த புக்கை எழுதினவருடைய முழு ஆயுசும் உங்களுக்கு வந்துடும். ஒரு புக்கு படிச்சீங்கன்னா அந்த புக்கை எழுதினவருடைய முழு ஆயுசும் உங்களுக்கு வந்துடும். நல்லா கவனிச்சு, நேத்தானே சொன்னோம், திருவாசகம்ன்ற புக்கு யார் எழுதினா? மணிவாசகர் எழுதினாரா இல்ல சிவபெருமான் எழுதினாரா? ரெண்டு கன்ஃபியூஷன் தான். அவர் சொல்ல அவர் எழுதியிருக்காரு, இவர் சொல்ல அவர் எழுதியிருக்காரு, எப்படியோ. அப்ப அந்த புக்கை படிச்சா இவங்களோட ஆயுசு வந்துடும். யாரோட ஆயுசு? மணிவாசகரோட ஆயுசும் சிவபெருமானோட ஆயுசும். அந்த ஆயுசு என்பது என்னன்னா மாறாத நிலையான. மன்னிக்கணும், இந்த பாட்டு ஒரு முறை பாடுறீங்களா? வீரன் எனக்காக அந்த பாட்டு 14வது பாடல் பாடலாம். அடியார்களே அவர் என்னும் பாடல் 14வது பாடல். படமாக என்னுள்ளே தன் இணைப்போது அவையலை. பாடலாம் சாமி. ஜானகி அம்மா பாடுங்க. படமாக என்னுள்ளே தன் இணைப்போதவை அளித்திங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேய பிரான் தடமார் இல்லை அம்பலமே தானிடமா நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமோ தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடுமா பாடி பூவல்லி கொய்யாமோ. எப்ப மாயை நீங்க நமக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. நம்மளே முயற்சி பண்ணுவோம். நன்றிங்க ஐயா, சத்யநாராயண ஐயா. மகிழ்ச்சிங்க சுவாமி. அத எங்க விட்டேன் பாருங்க, சரியா கூட்டுவாங்க. எங்க விட்டானே, யாரா கூட்டுவாங்க? படமாக நான் தான் பெரிய மாயைக்குள்ள இருக்கேன். தொடக்க காலத்தில் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. காமாட்சி கையில கரும்பு இருக்கிறது. ஒருவருடைய நூலை படிக்கும் போது அந்த நூலுடைய அந்த அவங்க என்ன வந்துருவாங்க, அந்த ஆயுள் நமக்கு வந்துடும். எத்தனை புத்தகங்கள் நீங்கள் படிக்கின்றீர்களோ அத்தனை அளவுக்கு உங்களுடைய ஆயுள் நீட்டம். ஆயுள் நீட்டம் என்னன்னா அத்தனை பிறவி எடுத்து அந்த அனுபவம் எல்லாம் கிடைச்சு வர்றதுக்கு இந்த புத்தகத்தை படிச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தை படிச்சே தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா சுவாமி? ஆக இந்த புத்தகங்களை ஒரு நூலை படிச்சா ஒரு அனுபவம் தாங்க கிடைக்கும். எப்படிங்க? ஆயுளே கிடைக்கும். என்ன ஆயுள் அப்படின்னா, என்ன ஆயுள்னா இப்ப ஒரு சொல்லுங்க சாமி. பிரேமாமா பேசு. அதான் எப்படி ஒரு ஆயுள் கிடைக்கும்? அனுபவம் தானே கிடைக்கும். அந்த ஒரு ஒரு நூலை படிச்சா நிறைய அனுபவம் கிடைக்கும். அதானே அது. இப்ப என்னன்னா, நம்ம ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறோம். அந்த பொருளுடைய முடிவும் தெரியாது, முதலும் தெரியாது. அதனால அந்த பொருள் மேல ஆசைப்படுறோம். அந்த பொருளை பற்றி, அந்த பொருளை ஆசைப்பட்டு அதை அனுபவிச்சு அது மூலமா என்னென்ன விளைவுகள் வருதோ அதெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் பட்டிருக்கோம். இப்ப அதுல இருந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த பொருளுடைய ஆசையை நிறுத்திடுவோம். சப்போஸ் ஆசைய சஸ்டைன் ஆச்சுன்னா அந்த பொருள் அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி கிடைக்கும். அந்த பிறவியில அந்த பொருள் அனுபவிச்சு அது மூலமா கடைசியில நம்ம அனுபவிச்சு தெரிஞ்சு கொண்டு விஷயத்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்றப்போ அந்த பிறவினுடைய ஆயுள் இந்த பிறவிலே வந்துருச்சு. 60 வயசு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆனந்த்ன்றவன் ஆப்பிள் பார்த்து ஆசைப்படுறான். அப்ப சாமி பாக்குறாரு, சரி நீ என்ன பண்ண, அடுத்த வருஷம் காஷ்மீர்ல ஒரு கழுதையா போற, நல்லா தேவையில்லாத ஆப்பிள் எல்லாம் கொட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணு, நல்லா தின்னு பார்த்து கடைசியில பாப்ப, அட படுபாவீங்களா, நல்ல ஆப்பிளே கொட்ட மாட்டீங்களா, எல்லாம் கெட்டு போன ஆப்பிளே கொட்டுறீங்களே, இந்த ஆப்பிளே எனக்கு வேணாயா அப்படின்னு சொல்லும் போது கழுதைக்கு இந்த வயசு 45. அந்த கழுதைக்கு வயசு 45 வயசுக்கு அப்புறம் அது கழுதை இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அது அப்ப ஒரு ஆசைப்படும். அப்ப அந்த ஆசைக்கு தகுந்த போது இன்னொரு பிறப்பு வரும். அப்ப அந்த 45 வருஷ வயசு ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டார் இன்னொருத்தர். படிச்சு பாக்குறேன், கழுது ஆப்பிள தின்னா அப்படி இவ்வளவு வியாதியா, இவ்வளவு விஷயமா
அது ஒண்ணும் இல்லையா, சரி அது ஆப்பிள் பதிலாக கொய்யாப்பழம் சாப்பிடலாமா, எல்லாமே ஈக்குவலா, சரி சரி நான் படிச்சு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த விஷயத்துல இருந்து நான் நீங்கிட்டேன். அதுல எனக்கு சஸ்டைனபிளா எனக்கு தாட்ஸ் இல்ல, நீங்கிறதுனால எனக்கு கழுத பிறவி இல்ல. அந்த கழுத பிறவி எடுத்து 45 வயசு நான் போய் அங்க அனுபவிச்சு பிறந்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்ல. 45 வயசு கழுதைய இப்பவே கொடுத்துட்டாரு சாமி. அப்போ எனக்கு ஆயுள் நீண்டுருச்சு. இப்ப இந்த ஒரு வயசு தான், அதுல 45 வயசு ஆயுள் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்னு நான் படிக்கிறேன், ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன், ஆயுள் நீண்டுருச்சு, நீண்டுகிட்டே போகுது. ஆக ஆயுளுக்கெல்லாம் ஆயுளாக விளங்குகின்ற நம்முடைய அப்பன் சிவபெருமானுடைய சரிதங்களையும் அவனுடைய அந்த நூல்களையும் படிக்கும் போது நம்ம பல பிறவிகள் எடுக்க வேண்டிய அந்த மொத்த பிறவியும் இந்த ஒரு பிறவிலே எடுத்து முடிச்சிடறோம். அதனால நமக்கு பிறவி இல்லை, ஆயுள் நீண்டுருச்சு. அப்ப கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்றதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல கற்றல், கேட்டல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல் எல்லாம் நான் சொல்றது புத்தகம் படிக்கிற புத்தகம் வாசிப்ப நான் சொல்லல. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. ஒரு புத்தக அனுபவத்தை நாம் கிரகித்துக் கொள்ளும் போது அதற்குரிய வினையை நம்ம செய்யாம அந்த பிறவிக்கு போகாம அது நீங்கி வரோன்றதுதான் என்னுடைய அந்த கோட்டோடைய அதுதான் விஷயம். இது வாசிக்கிறோமா, இல்ல கேட்கிறோமா, இல்ல நிட்டை கூடுறோமா, தெளிவு அந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் உள்ள போகவே இல்லை. ஒரு நூல் என்பது, ஒருவருடைய நூல் படிவம் என்பது நமக்கு தருகின்ற மிகப்பெரிய விஷயம். அதுல இருந்து போகாம ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு, பர்மா பஜாரில் என்னுடைய அனுபவம், புக் எழுதியிருக்காரு ஒருத்தர், பர்மா பஜாரில் என்னுடைய அனுபவம். என்ன, பர்மா பஜாருக்கு அவர் போனாராம், இந்த கடையில எல்லாம் போனப்ப அந்த கடையில எல்லாம் ஒரு கடையில ஏமாத்திட்டாங்கன்னா, ஒரு கடையில இது பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்கன்னா, இந்த முக்குல இவரை தூக்கிட்டு போய் கும்மா குத்துன்னு குத்திட்டாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண மாட்டோம், பர்மா பஜார்ல போய் வேற வேற கடையை பாக்குறதுக்கு பதிலா எதுக்குடா பர்மா பஜார், நான் பர்மா பஜாருக்கே போகலடான்னு நம்ம முடிவு செய்து விடுவோம் அல்லவா, அதுல இருந்து நீங்குகிறோம் அல்லவா, அது போல நாம் நீங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி சரவண சாமி ஏதோ சொல்ல வராங்க. சுவாமி ஐயா மன்னிக்கவும், அதாவது பதி பசு பாசம் மூணுமே அனாதின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு தொடக்கம் உள்ள அழிவும் இல்லைங்கிற பட்சத்துல எப்படி ஆயுஷ் நீளுதுங்கிறீங்க? ஆயுள் என்பது உடம்புக்கு மட்டும்தான், உயிருக்கு கிடையாது, ஆன்மாவுக்கு கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? இனிமே நான் எடுக்கக்கூடிய ஆயுள் எல்லாம் ஒரு பிறவியிலேயே எடுத்து முடிச்சிட்டேன். அப்போ நான் மத்த பொருள்கள் மீது நாட்டம் கொள்ளாம எனக்கு உடலுக்குத்தான் ஆயுள், உயிருக்கு ஆயுளே கிடையாது, உயிருக்கு எந்த ஆயுளும் கிடையாது, உடலுக்குத்தான் ஆயுள், உடலுக்குத்தான் அந்த பிறவி. ஆயுள்ன்றத ஒரு பிறவின்னு வச்சுக்கலாமா? பல பிறவிகள் நான் நீங்க முடியும். பல புத்தகங்கள், அதுல அருள் புத்தகம் என்பது அருள் பிறவி நம்ம எடுக்க முடியும். அருள் புத்தகங்கள் அருளாளர்களுடைய அத்தனை பிறவிகளா அவங்க எடுத்த அந்த அனுபவங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ராமாயணம் படிச்சுட்டு பிறன்மனை நோக்காமன்ற ஒரு பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ராமாயணத்துல போன கேரக்டர் எல்லா கேரக்டருடைய பிறவி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நீங்கிறோம்னு அர்த்தம். மகாபாரதத்துல உலக ஆசை அற்றுவிட்டால் ஆயுள் குறையும். ஆயுள் குறை, சரி, நான் ஆயுள் குறையும் எப்படி திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அடியாருக்கு. நான் சொல்ல வந்த ஒரு கருத்து, அதாவது ஒரு புக்ல இருக்கிற கருத்தை நம்ம அத கருத்தை மட்டும் எடுத்து அந்த கருத்தாம்சம் படி நம்ம புரிந்து கொள்ளுதல் மூலியமா நம்ம ஆயுள் இதாகும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அடுத்த பிறவி போகாம நான் தப்பிக்கிறேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் தத்தி மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன், எனக்கு எத்தனை பிறவி இருக்கு, இந்த ஆனந்தன்றவனுக்கு அடுத்த இன்னொரு பிறவி. விக்னேஷ் ஐயா தான் சொல்ல வராங்க. சுவாமி ஐயா ஏதோ சொல்ல வரீங்களா சுவாமி விக்னேஷ் ஐயா? இல்லைங்க. இப்போ என்னன்னா, இப்ப நான் தத்தி மாதிரி இருக்கேன், நான் எதுவுமே புரிஞ்சுக்கலன்னா அடுத்த பிறவி எடுத்துட்டே போயிருக்கேன். எனக்கு ஆயுள் என்ன பண்ணிட்டு இருக்கு, அடுத்தடுத்த பிறவிகளை போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்தந்த பிறவிக்கு 45 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 80 வருஷம் போய் ஒவ்வொரு ஆயுள் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பிறவியிலேயே எல்லா பிறவியும் பிறந்து இழைத்து புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்பெருகமாகி என்று கொள்ள எல்லா வினையும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யடிகள் கண்டின்று இன்புற்றேன் என்று சொல்லுகின்ற வகையில் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இத்தனை பிறவி எடுக்கிறத இந்த ஒரு பிறவியிலே எடுத்துட்டேன் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தோம்னா 45 + 25 + 35 + 10 + 15 என்று சொல்லுகின்ற எல்லா பிறவியினுடைய ஆயுளும் இந்த ஆயுள்ளையே வந்துருது. அதனால என்னுடைய ஆயுள் கணக்கு நீண்டு இனி போகின்ற அத்தனை பிறவிகளையும் இந்த பிறவியிலேயே அந்த அனுபவம் எல்லாம் கிடைச்சு நான் நீங்கிக்கிறேன். புரிஞ்சுக்கிச்சுன்னா, பிறவி என்பது அனுபவ குவியல் தான்.
நீங்க யார்? நீங்க யார்? யார் நீங்க? நீங்க யார்? என்ன இது பாகுபலி படம் மாதிரி? நான் யார்? நான் யாருன்னு கேக்குறேன். என்ன படம்? நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? உங்க பேரை சொல்லுங்க ஐயா, பேரை சொல்லி சொல்லுவோம் நானு அப்படின்னு. நீங்க யாருன்னு கேட்டேன். கலாவதி. நீங்க கலாவதி. கடைப்பட்ட நாயகி. கடைப்பட்ட நாயகன் ரஞ்சிதாமணியம். நீங்க எல்லாம் ஐயோ, நீங்க யாருன்னா திருவாசகத்துடைய பிள்ளைங்களா உங்ககிட்ட கேள்வி கேட்டா இப்படிதான் வருவீங்க. நீங்க ஜாலியா நான் இப்ப சொல்லிடுறேன். நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாத்தையும் வச்சு படம் தான் எடுக்கணும், சினிமா தான் எடுக்கணும். சூப்பர் சூப்பர், நல்லது, சிறப்பு, மகிழ்ச்சி. நான் மாற்று கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரேவதி அம்மா கட்டும் உறுப்பும் கர்ணமும் கொண்டு உள்ளம் இட்டதோர் பேரழைக்க என்னென்று மறந்து போச்சு சாமி. அது சொல்றேன்னா, இங்க யாருன்னு கேட்டா இப்ப ஆனந்த் யாரு அப்படின்னா, ஆனந்துக்குன்னு ஒரு சில சுபாவம், ஒரு கேரக்டர், ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு ஹார்ட் டிஸ்க். அவ்வளவுதான். நான் ஒரு ஹார்ட் டிஸ்க், அவ்வளவுதான். எனக்குன்னு ஒரு என்னோட நான் எப்படி ஆக்ட் பண்ணுவேன், எனக்கு முன்னாடி நடந்த பாஸ்டான விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் நான் இப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படித்தானே? அப்ப நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே. எல்லாருமே ஒரு ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்னா என்ன? ஒரு சிந்தனை குவியல். இந்த மாயம்னு ஒரு படம் வந்தது, யாராவது பாத்தீங்கன்னா தெரியல. அதை வந்து ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு ஒருத்தனோட குளோன் பண்றதுக்கு அவங்களோட அந்த மொத்த மெமரி டேட்டாவையும் அப்படியே அடுத்தவங்களோட ரீஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நான் யார் அப்படின்னா, ஆனந்த்ன்றவன் யாரு, விக்னேஷ் ஐயா யாரு, சரவணன் சாமி யாரு, பொன்முடி இளங்கோவன் ஐயா யாரு, சுசிலாமா யாரு, மதிலாமா யாருன்னா, நமக்குன்னு செட் ஆஃப் மெமரிஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயம், ஒரு பொருள் தான் நாம. அப்ப நமக்கு ஒரு செட் ஆஃப் மெமரிஸ், ஒரு அனுபவத்துல ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு மெமரிஸா மாறுது இல்லையா? ஒவ்வொரு அனுபவம் மெமரிஸா. அப்போ இந்த பிறவி என்பது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 150 அனுபவத்தை கழிச்சிட்டு வான்னு போட்டதுக்கு இந்த பிறவியே. அப்ப 150 அனுபவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு போயிடுறேன். அப்ப பிறவி என்பது அனுபவ குவியல் தான். அப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு அனுபவத்தை நான் கேட்க போறேன். அந்த அனுபவத்துல எல்லாம் எனக்கு நல்ல இன்பமா இருக்க போகுன்றதுக்காக போனேன். அது இன்பமா இல்லைன்றதை புரிஞ்சவங்க எல்லாரும் எழுதிட்டாங்க. அதெல்லாம் படிச்சு அந்த பிறவியெல்லாம் போகாமலே அந்த அனுபவத்தை அந்த பிறவிக்கெல்லாம் போகாமலே அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டனால அந்த பொருள் இருந்து நீங்கிட்டேன். நீங்கிறனால எனக்கு அந்த பொருள் தினி பிறவி இல்ல, பிறவா நிலை வீடு. ஐயா, திருவடி வணக்கங்க. நம்ம பெரிய புராணம் சொல்லும் போது வகுப்புல கேட்கும் போது இப்ப ஞானசம்பந்தர் எல்லைக்கு வந்திருக்காரு, அவரை வரவேற்கிறோம்னா நம்மளும் அந்த வரவேற்கிற ஒருத்தர் கூட நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லைங்களா? அப்ப அவர் பாடுற பாடல்ல இருந்து எல்லாமே அவர் கூட எல்லா அடியார் 63 நாயன்மார்களை எல்லாத்து கூடயுமே நம்ம பயணம் பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்ப அவங்க கூட வாழ்ற வாழ்க்கையை அந்த ஒரு இதை உணர்ற அனுபவிக்கும் போது நம்ம அதனால நம்மளுக்கு கழியுதுன்னு சொல்ல வர்றீங்க. உண்மைதான். எந்த அனுபவமா இருக்கட்டும், எந்த அனுபவமா நீங்க எப்படி சொல்லிட்டீங்க, ஞான சம்பந்தம் சொல்லிட்டீங்க, ரொம்ப கூலா சொல்லிட்டீங்க. தாய் பிடிக்க, தந்தை அறுக்க, 3 பேர்களுடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது என்ற அந்த சிதறல் குலத்துக்கு ஒரு குலமகளை, அதுவும் 5 வயது பிராயத்திலே, அதுவும் உள்ளம் உவந்து கொடுக்க வேண்டுகின்ற, அதுவும் ஒரே ஒரு நாள் சாப்பாட்டுக்கு. நினைக்கும் போது பதறுகின்றது, அப்படியே கண்ணீர் பெறுகின்றது. ஆஹா, இப்படி எல்லாம் இருக்காரேன்னு சொல்லி நினைச்சு அப்படி பதறும் போது ஒரு கணம் அந்த பிள்ளையாகவும் பிறந்து, வெண்காட்டு நங்கையாகவும் பிறந்து, தாதியாகவும் பிறந்து, சிறு தொண்டராகவும் பிறந்து, சேக்கிழாராகவும் பிறந்து, கண்களிலே கண்ணீர் மழை பொழிந்த அந்த அனுபவத்தை அறிந்து சிவத்தை நோக்கி மற்ற எல்லா பொருள்களையும் விளைத்து நீங்குகின்றோம் அல்லவா? எத்தனை கோடி பிறவி, எத்தனை கோடி பிறவி, அத்தனை கோடி பிறவிகளையும் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருத்தர் இருக்கான் சாமி, 50,000 ரூபாய் இருக்கு, படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு கதை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அந்த கதை வச்சிருக்கேன், அதே மாதிரி கதை ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஒருத்தவங்க. அந்த கதை எடுத்த படம் 2 நாள் தான் ஓடி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆகா, 50,000 வேஸ்ட் பண்ண வேணாம்,
அந்த கதையை டிராப் பண்ணிடுவோம், வேற கதையை எடுப்போம் அப்படின்னு சொல்லி வேற கதையை எடுக்கிறான். இந்த கதை இருக்கான்னு செக் பண்றான், இருக்கு, சூப்பர் ஹிட்டா ஓடி இருக்கு, அப்ப இந்த கதையை எடுப்போம்னு சொல்லி எடுக்கிறான். அப்ப அந்த படத்தை எடுத்து 50,000 லூஸ் பண்ணி அதுல கிடைக்கிற அனுபவம் ஏற்கனவே அந்த படத்தை எடுத்து ஓட்டி அது 2 நாள் நின்றுச்சுன்னு சொன்ன உடனே அதை செய்யாம அதுல இருந்து தப்பிச்சு திரும்ப வேற எடுக்கிறதுக்கு தான் அவருடைய பிறவியை இவர் எடுத்துட்டாப்டி. இவர் தான் செய்ய வேண்டியது. புரிஞ்சுதுங்களா? ரைட், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குழப்பம் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் அடுத்து சந்திக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ளே போல உள்ள போயிடலாம். இந்த திருப்பூவல்லி என்று சொல்லுகின்ற அன்னை பராசக்தியினுடைய கூம்பி விரிகின்ற அந்த உணர்வுகளை எல்லாம் சிவத்தோடு தொடர்புடைய போது மனம் மலர்ந்தும், சிவத்தோடு தொடர்புடைய இல்லாத போது மனம் குவிந்தும் என்ற சோக பாவனையிலே நீடிப்பது என்பது மாயா காரியங்களிலிருந்து நீங்குதல். மாயைக்குள்ள என்ட்ரி ஆகிறது என்பது மாயைக்குள்ள என்ட்ரி ஆகிறது என்பது நமக்கு எவ்வளவு பொருளப்பட்டது. இப்போ ஊஞ்சல் 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 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? திருப்பொன்னூசல். யாராச்சும் பாடுங்க ஒரு பாட்டு. பொன்னூசல். சீரார் பவளங்கால் ஊராக தந்தருளும் உத்தர அருள்தாளி பாடி போராவேர் கண்பட சலாடாமோ முரளி ஐயா, சுவாமி ஐயா ஏதோ சொல்ல வராங்களா? முரளி ஐயா பாடுங்க பாடுங்க. முரளி ஐயா மியூட் பண்ணிக்கோங்க. முரளி இருக்காருங்களா? அவங்களை மியூட் பண்றேன். ஐயா ஏதோ முரளி இருக்காங்க, அவங்க மியூட் பண்ணுங்க. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறார் பலகை ஏறி நீதாமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தாளினை பாடி போராள் கண்மடவி பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. முற்றோதலுக்கு திருவாசகம். சிவாய் நம்ம நன்றிங்க சாமி, நன்றி. ஆமாங்க சார், இப்ப ஆமாங்க போன 2 வாரம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி. யாரு கிடைக்கும்? ஐயா ஒரு சிறந்த அடியார் இருக்காங்க. சும்மா இப்படி பேசுங்க. ஒரு சிறந்த அடியார் உங்களுக்கு நம்ம பேசுறாங்க. திருவாசக முற்றோர் மெயினான ஆளு ஒரு சித்ராமான்னு சொல்லிட்டு புளியம்பட்டி சித்ராமா. ஒரு நிமிஷம் அவங்க பேசுறாங்க. சமய சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர். ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணுமா? சிவாய நம்ம அடியேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பார்க்கலாம், எல்லாரையும் வச்சீங்களே, உங்களை பார்க்கலாம்னு கூப்பிட்ட, வேற ஒண்ணும் இல்ல. சிவாய நம்ம திருவடி வணங்கிக்கிற சாமி. பொன்னூசல் பாட வச்சீங்களேங்கிறதுக்காக உங்களை பாக்குறேன்னு சொன்னேன். நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை. சிவாய நம்ம.
மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி. நாம திருமணத்துல பார்த்தோம், நினைவு இருக்குங்களாங்கய்யா? நினைவு இருக்குங்க சாமி, நாங்கள் பார்த்த சாமி. அம்சா அக்காவோட திருமணத்துல பார்த்தோம். ஆமா ஆமா, நினைவு இருக்கு நினைவு நான் நினைவு வைத்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணங்குறேன். எங்க இருந்தாலும் மிஸ் பண்றதே இல்ல. சொக்கநாதா சொக்கநாதா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமையான ஆசிரியர் பெருந்தகை, நல்ல குரு கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு. உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் எப்பவுமே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. சிவாய நம சிவாய நம. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சிவாய நம. அடியார்கள் அத்தனை பேரையும் அடியன் மானசீகமா வீழ்ந்து வணங்க சாமி. உத்தரகோச மங்கைன்னு சொன்ன உடனே வைத்தாக்கும்படியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும்படியே முப்போதும் திருமேனி திருவார்கடியே முழுநீர் பூசிய முனிவர்க்குமடியே அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்குமடியே ஆரூர காரூரி அம்மாளுக்காரே. சிவாய நமங்கய்யா. அனைத்து அடியார் திருவடி வணங்குகிறேன். சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம். நல்லதுங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சொல்லனாத மகிழ்ச்சி. அடியன் செய்த தவம் ரொம்ப மகிழ்ச்சி. உத்தரகோச மங்கை தான் எடுக்க சொன்னேன். இப்போ இந்த ஊஞ்சல் அப்படின்னு சொன்ன உடனே பொன்னூசல் நமக்கு ஞாபகம் வரும். இந்த பொன்னூசல்ல நல்லா கவனிக்கணும், முக்கியமான இடம். உத்தரகோச மங்கையை விளக்குற ஒரு 5 நிமிடம் அந்த அடியார்கள் கொஞ்சம் உற்று கவனிக்கணும். உற்று கவனிக்கணும்னா அவங்க வீடியோ நீங்க ஆன் பண்ணணும். ஆமா, எந்திரிச்சு வேகமா எந்திரிச்சு கீழே போயிட்டு கீழே விழுந்து கொஞ்சம் புறப்படான ஆயிடுச்சு எனக்கு. சரி சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆகா ஆகா, எல்லாத்தையும் இந்த பொன்னூசல் அப்படின்னு தூங்குறமா முட்டிக்கிறமா டெஸ்ட் பண்ணியா இருக்கிறீங்களா ஐயா? வீடியோ ஆன் பண்ண சொல்லி ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. ஆமா சரி. இப்போ ராகவன் சாமி, எங்களுக்கு தெரியல சாமி, உங்க திருமுகம் சாமி. மகிழ்ச்சி, முடிஞ்சா திருமுகம் காட்டுங்க சாமி. சரி சரி, தோன்றுங்க 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 தோன்றுங்க. சரி சரி, நன்றிங்க சாமி. இப்போ இந்த பொன்னூசல் என்பது, ஊசல் என்பது என்ன பண்ணோம்னா முன்னாடியும் பின் போகும், பின்னாடியும் போகும். முன்னாடி போறது நமக்கு தெரியும், ஆனா பின்னாடி போறது, முன்னாடி போறப்ப நமக்கு வியூ இருக்கும், பின்னாடி போறப்ப வியூ இருக்காது. முன்னாடி போறப்ப வியூ இருக்கும், நல்வினை செய்யறப்ப தெரியும், தீவினை செய்யறப்ப நமக்கு தெரியாது. நல்வினையும் தீவினையும் சேர்த்து நம்மளை செய்து வைத்து இந்த உலக இன்பத்துல பெருமா நம்மளை ஆட்டுகின்ற ஆட்டம் தான் அந்த பொன்னூசல். இந்த பொன்னூசலுக்கு ஆதாரமா நிக்கக்கூடிய இடம் தான் உத்தரகோச மங்கை. அந்த பொன்னூசல், அந்த ஊசல் என்பது எதுல கட்டியிருப்பாங்க அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய உதாரணத்துல அந்த விதானத்தை கட்டியிருப்பாங்க. அது விதானம் நல்லா கவனிக்கணும். நம்ம முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. உத்தரகோச மங்கை எங்க இருக்குன்னு சொல்ல போறோம் இன்னைக்கு. அதுதான் முக்கியம். உத்தரகோச மங்கை எங்க இருக்குன்னு சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட், நாம லெஃப்ட் ஹேண்ட் ரைட், ஆமா, இந்த லெஃப்ட்ல கை வச்சோம்னா டுப்பு டுப்புன்னு சத்தங்கிட்டு இருக்குல்ல, அதுதான் தில்லை. தில்லை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பின்னாடி குருந்தம், அந்த புடனின்னு சொல்றோம்ல, தொட்டு பார்த்தா இந்த இடத்துல வழி தொடாடா, அது பேர் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை தெரிஞ்சிருச்சு. இது தில்லை, இது திருப்பெருந்துறை. நம்மளுடைய இந்த இந்த தலம், இந்த இங்க இருக்கக்கூடிய துவாத சார்ந்த பெருவழி, இங்க இருந்து 16 அங்குலம் இருக்கிற துவாத சார்ந்த பெருவழி மதுரை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருந்து நம்ம கை கும்புறோம்ல, கை கும்பிக்கிறோம்ல, இங்க இருந்து 12 விரல் கடை அளவுல துவாத சார்ந்த பெருவழியில மதுரை இருக்கு. 5 விரல்களும் சேருகின்ற இடத்துல திருவையாறு இருக்கு. நம்ம கைகளே திருவையாறு, இது நம்ம கைகள் திருவையாறு. இப்படி பல இடங்களை நாம ஒப்பீடு செய்து பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில இப்ப உத்தரகோச மங்கை எங்க இருக்குன்னு பாக்குறோம் நம்ம. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அது கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு 2-10 நிமிஷம் நீங்க இங்கே இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. உத்தரம் அப்படிங்கிறது மேல இருக்கிற ரூஃப். கோச மங்கை, அந்த மங்கை என்பவள் தான் என்னது, பொன்னூசலாக நின்று இந்த ஆன்மாக்களை தான் ஆட்டிட்டு இருக்கா. நாம என்னமோ சிவபெருமான ஆட்டிட்டு இருக்கோம். எல்லா திருவாசகத்திலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், திருவாசக புத்தகத்தை போட்டு தாளாட்டிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆன்மாதான்
அன்னை பராசக்தியும் கருணை திரோதானமும் திருவருளும் 2 கயிறு. அப்பன் நமக்கு பழக, மேல இருக்கிற அந்த விதானம் உத்தரகோசமங்க, அவதான் உத்தரகோசமங்க. அவ பிடிச்சிருக்கா, இவருக்கு கீழே அவ மேல பிடிச்சிருக்கா, அம்மா மேல பிடிச்சிருக்கா, அது தெரியாது நமக்கு. அப்பா கீழே பிடிச்சிருக்காரு. நடுவுல நம்மளுடைய வினைகள் 2 வினைகளும் கயிறாக அது ஆடுது. நம்மளுடைய வினைகள் நல்வினையும் தீவினையும் முன்னாடி பின்னாடி போய் நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துது. அதுதான் இந்த உயிர் எப்பொழுதுமே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அதான் உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கடைசி காலத்துல இல்ல, எப்பவுமே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. கடைசி காலத்துல ஆடுறது வருத்தமா ஆடுது, இப்ப சந்தோஷமா ஆடிட்டு இருக்கு. உயிர் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கின்றது, எப்பொழுதுமே உயிர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நந்தியம் மூச்சிலே பெருமான் பின்னாடி தள்ளிவிட, நந்தியம் பெருமானுடைய மூச்சு காத்துல நடுவுல நின்று ஆடிட்டு இருக்கோம். நந்தியம் பெருமான் மூச்சு குருநாதர், பின்னாடி இருக்கிறது திருவருள். இது குருவருள், இது திருவருள். பின்னாடி ஒருத்தவங்க தள்ளி விடணும், முன்னாடி ஒருத்தவங்க இப்படி, அது ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். 2 மூலமாக இது அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த உத்தரம் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். உத்தரம் என்பது என்ன சாமி? உத்தரம் என்பது என்ன? உத்தரம் ஞாபகம் இருக்கா? யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு வாய்மொழிங்கய்யா. வாய்மொழின்னு ஒரு அர்த்தம் உத்தரம். வாய்மொழின்றது ஒண்ணு இல்ல. யாரு கரெக்டா சொல்றாங்க? ஒரு கட்டங்கய்யா. சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வேற இடத்துக்கு தான் போறீங்க. ஓட்டு வீடு கட்டுனா உத்தர வச்சு அந்த இதெல்லாம் போட்டு கட்டுவாங்கல்லங்க. ஓட்டு வீடு நடுவுல உத்தரம். நான் சொல்றது கவனிங்க, கேளுங்க. க்ளூ என்ன அப்படின்னா, நாம 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஞான செருக்கை நீக்குகின்ற மாயை, இதான் க்ளூ. இப்ப வாங்க உத்தரத்துக்கு. ஐயா, திருவருள் நம்மள அந்த கயிறு, ஊஞ்சலுக்கு உண்டான கயிறை கட்டுற மாதிரி நம்மளையும் இந்த ஊஞ்சலையும். நான் கேட்கறது உத்தரம் மட்டும்தான். உத்தரம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கேன். ஞான செருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இடம் நான் டைரக்டாவே சொல்லிடுவேன் சாமி. ஆனா அது உடனே சொல்லிட்டோம்னா திரும்பவும் நிக்காது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு நிக்கல. அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காது. என்னடா எப்பத்தாலும் கேள்வி கேட்கணும். நம்ம இன்னொரு க்ளூ ரொம்பவே பக்கத்துல கொடுக்கவா? ரொம்ப பக்கத்துல கொடுத்துறவா? க்ளூ இன்னும் பக்கத்துல கொடுத்துறேன். ஒரு க்ளூ என்னன்னா, மோனம். ஐயா, ஆணவத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். இல்ல, கடவுளுடைய ஓம்காரம். ஐயா ஓம்காரம். சரி, ஓகே, நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்ப நான் சொல்லிடுறேன். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லிடுறேன். ஏற்கனவே வாக்கும் மனமும் வெரி குட். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்ற இடம்தான் மோனம். உத்தரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் மனத்தினாலே உருவாக்கப்பட்டது. முதல்ல பலகையெல்லாம் போட்டு மனத்துலதான் உருவாக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் தெளிச்சு கான்கிரீட்ல வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் உத்தரம் என்ன ஆயிடுச்சு? மனம் இல்லாம பற்றுது. மனம் இல்லாம எதை வச்சு பற்றுது? எதை வச்சு பற்றுது? அறிவால் பற்றுகின்றது. பார்த்தோம் இல்லையா? அறிவால் பற்றுகின்ற, அறிவால பற்றும் போது மனம் வேலை செய்யாது. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்றதுதான் உத்தரம். உத்தரத்துல அன்னை தாங்குகின்றால், கீழே நம்ம தாங்குறோம். ஆன்மா வச்சிருக்குது. ஆன்மாவுக்கு இப்ப எந்த தொடர்பு இல்ல. அன்னை பராசக்தியும் நல்லா கவனிக்கணும். அன்னை பராசக்தியும் மேல அன்னை பராசக்தி இருக்கா, கீழே சிவம் இருக்காரு, நடுவுல இந்த ஆன்மா உட்கார்ந்து இருக்கு. இப்ப ஆன்மாவுக்கு எந்த தொடர்பு இல்ல. கீழே இருக்கிற பூமியோட தொடர்பு இல்ல. பூமியோட தொடர்பு, பூமியில ஊசலாடும் போது ஆன்மாவுக்கு பூமி தொடர்பு இருக்குமா? இருக்காது. கவனிங்க, நல்லா கவனிங்க. வா, மேல இருக்கிறது உத்தர கோச மங்கை வா, கீழே இருக்கிற சிவபெருமான் சி, நடுவில் இருக்கிற நாம ய. சிவய சிவ என்ற நம தொடர்பு இல்ல. நம என்ற உலக தொடர்பு இல்ல இந்த ஆன்மாவுக்கு. கால் எங்க படல? பஞ்சபூதங்கள்ல படல. நம என்ற உலக தொடர்பு இல்லாம சிவய சிவ, சிவய சிவ என்ற மந்திர பொருளாக தருவது உத்தரகோசம். இந்த உத்தரகோச மங்கை என்று சொல்லுகின்ற அன்னை பராசக்தி என்ன செய்யறா அப்படின்னா, அவ வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்ற இடத்திலே நம்மை நிறுத்தி
இந்த ஆன்மாவை நல்வினை தீவினை என்ற பயன்களை எல்லாம் மாற்றி உலக தொடர்பிலிருந்து நீற்று மாயையை அழிக்கின்ற ஆற்றலுடைய மிகப்பெரிய இடம் என்பது உத்தரகோச மங்கை. வாக்கும் மனமும் இல்லா மனோலகம் தேக்குவதுதான் உத்தரம். உத்தரம் என்பது என்னெல்லாம் ஞாபகம், எப்பெல்லாம் மேல உத்தரம் பார்க்கறோமோ அப்புறம் என்ன ஞாபகம் வரணும்? மோன நிலை ஞாபகம் வரணும் சாமி. உத்தரம் என்பது மனம். முதல்ல இது பலகை வச்சுதான் போட்டோம், அப்புறம் பலகை எடுத்துரும். மனத்தை வச்சுதான் சிவபெருமானை பற்றணும். மனமும் நீங்க வேண்டும், வாக்கும் நீங்க வேண்டும். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் உத்தரம். கீழே தாங்குகின்ற பலகை சிவம். நான் என்னுடைய ஆன்மா யா என்ற ஆன்மா. மேல இருக்கிறது வா, கீழே இருக்கிறது சி. நான் ஆன்மா யா, சி வ ய சி வ. சிவய சிவ என்ற அருட்பெரும் மந்திரம் என்பது மாயையை நீக்குகின்ற மந்திரம். நம என்ற பொருள் இல்லாம இந்த ஆன்மா அப்படி அந்த நக்கரை தொங்கிட்டு இருக்கு. நமன் என்பது என்னன்னா உலக பொருள். உலக பொருள் தான் நம. மாயை, அது நம என்பது மாயை. அப்போ மாயையை நீக்குகின்ற அன்னை பராசக்தி இருக்கின்ற இடம் உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கை பாடுவாரு, நீத்தல் விண்ணப்பம் முழுக்க உத்தரகோச மங்கை. நீத்தல் விண்ணப்பம் முழுக்க உத்தரகோச மங்கை. விட்டுடுதி கண்டாய். யாராவது ஒருவரேனும், எனக்குதான் அடிக்கடி பாட்டு எங்க இருக்குன்னே தெரியாது, ஒருவரேனும் ஒரே ஒரு நீத்தல் விண்ணப்பம். பண்ணலாம். சிற்றம்பலம் கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோள் உடையவனே மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசி சடையவனே தளந்தே நம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. என்னை விட்டுறாதப்பா. விட்டுருவியோ? எங்க இருக்கேன் நானு? ஊஞ்சல்ல சிவய மந்திரத்துக்குள்ள உத்தரகோச மங்கையில சிவய சிவ என்ற நிலப்புல இருக்கேன். நம்மள போட்டு விட்டுறாதப்பா. நீங்க நம என்ற பொருளோடு என்னை கலத்து விட்டுறாத. சிவய சிவ என்ற நிலைப்பாடுகள் இருக்கின்ற என்னை விடுதி கண்டாய் விட்டுறாத. யாரு? உத்தரகோச மங்கை வள்ளலே. உத்தரகோச மங்கை என்பது எங்கேயோ ராமநாதபுரம் பக்கத்துல, ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு இல்ல. உத்தரகோச மங்கை இங்க நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க நம்மளுடைய இந்த இடத்துல சகஸ்திர தலத்துல யார் இருக்கா? அன்னை பராசக்தி இருக்கா. இந்த இடத்துல நமக்கு இங்க இருந்து 12 விரற்கடையில இருக்கக்கூடிய இடம் தான் மதுரை என்பதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த சகஸ்திர தலம் இருக்கு இல்லையா? இந்த சகஸ்திர தலத்துல இருந்து கிட்டத்தட்ட அந்த பெருமான் ஆடுகின்ற பெருவழி அப்படின்ற பெருவழி தொடர்புக்கும் இந்த சகஸ்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் தான் உத்தரகோசம். உத்தரகோசம் அங்க எங்க இருக்குன்னா மதுரைக்கும் அப்பாலுக்கு அப்பாலா எங்க இருக்கு? பெருவழி என்று சொல்லுகின்ற பெருவழியும் உள்வெளி என்று சொல்லுகின்ற அந்த பிண்ட பெருவழியும் அண்ட பெருவழியும் இணைகின்ற இடத்துலதான் உத்தரகோச மங்கை. அந்த மங்கை தருகின்ற உணர்வு தான் நம்ம இந்த உலக தொடர்புல இருந்து நீங்கிறது. அந்த இடத்துக்கு பயணிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு முழு மாயை என்பது நீங்குகின்றது, சிவமாயையும் நீங்குகின்றது. உத்தரகோச மங்கையை நினைக்கணும்னா சகஸ்திர தலத்துல இருந்து இறைவனுடைய பெருவழியை நினைக்கணும். ரெண்டும் சேருகின்ற இடம் என்பது நமக்கு உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கைக்கு தினமும் சென்று வரலாம். மனோன்மணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவசிவ சிவசிவ சிவசிவ. ஆக உத்தரகோச மங்கை என்ற அந்த மங்கை என்பவள் நமக்கு தருகின்ற பொருள் என்பது என்ன? அதனாலதான் நல்லா கவனிக்கணும். மங்கை தோன்றியதா மண் தோன்றியதா? நல்லா கவனிக்கணும். மங்கை தோன்றியதா மண் தோன்றியதா என்ற வகையிலே உத்தரகோச மங்கை தோன்றியது. நல்லா கவனிக்கணும். பஞ்சபூதங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்னதாகவே பரவழியும் இந்த ஆன்மாவும் சேருகின்ற இடத்திலேயே அன்னை பராசக்தி நின்று இந்த உயிரை ஆட்ட ஆரம்பிச்சுட்டா. அந்த இடம் அப்ப ஆரம்பிக்கிறப்ப என்ன இல்ல, பஞ்சபூதங்கள் என்ற விஷயமே வெளிப்படல. அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் என்னவா இருந்தது? எல்லாமே தன்மாத்திரையாக புரியட்ட காயமாக இருந்த காரணத்தினாலே மண் தோன்றா முன்னரே மங்கை தோன்றிவிட்டாள்.
மண் தத்துவம் தோன்றுவதற்கு முன்னதாகவே மங்கை தோன்றிவிட்ட காரணத்தினாலே மண்ணுக்கு முன்னே தோன்றியது மங்கை. என்ன மங்கை? உத்தர கோச மங்கை. உத்தர கோச மங்கை என்பது சிவய சிவ என்ற பதிசூக்கும பஞ்சாக்கரத்திலே நடுவிலே ஆன்மா நின்று கொண்டு ஊஞ்சல் ஆடுகின்ற பொழுது, அதனாலதான் ஊஞ்சல் பொன்னூசலிலே உத்தர கோச மங்கையை பெருமான் உள்கி உருகி ஆடுகின்றார். ஊஞ்சல் ஆடும் போது ஏன் ஆனந்தமாக இருக்கின்றோம் என்றால், நம் காலானது இந்த பிரபஞ்சத்திலே இல்ல. நாம எந்த பிரபஞ்சத்திலையும் பற்றில்லாம அப்படி இறைவனோட இரு கரங்களோடு ஆடும் போது கிடைக்கின்ற ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கும் என்பதனாலதான் இந்த ஊஞ்சல் பாட்டு. எப்ப ஊஞ்சல் ஆடினாலும் சந்தோஷமா இல்ல இருக்கிறது காரணம், நான் வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. ஏன்? பஞ்சபூத தொடர்புகள் இருந்து நீங்கின மாதிரி இருக்கு. எனக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. நான் நிக்கிற இடத்துக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. எது எதை தாங்கிக்கிட்டு இருக்கு, எது எதை பிடிச்சிட்டு இருக்கு தெரியாத அளவிலே என்னுடைய ஆன்மா இருக்கின்ற காரணத்தினாலே எப்பொழுது எல்லாம் ஊஞ்சல் ஆடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் மனமானது ஆனந்தம் அடைகின்றது. இந்த மனம் ஆனந்தம் அடைவது நம என்று சொல்லுகின்ற இந்த உலகவியலை விட்டு நமச்சிவாயத்தை நம்ம விட்டணும். இந்த சிவய என்பதிலே சி என்பது சிகாரமாகிய சிவம், வா என்பது சக்தி, யா என்பது ஆன்மா. ஆக இந்த பக்கமும் சிவ, அந்த பக்கமும் சிவ, நடுவுல யா ஊஞ்சல் ஆடுது இல்லையா? நடுவுல யா ஊஞ்சல் ஆடுது இல்லையா? இந்த பக்கமும் சிவ, அந்த பக்கமும் சிவ. அங்கேயும் கூட பாருங்க, சி இந்த பக்கம் இருக்கும், வாதான் ஆட்டும். வாதான் யார் பக்கத்துல இருக்கும்? யார் பக்கத்துல? வாதான் யார் பக்கத்துல இருக்கு? ஆன்மா பக்கத்துல இருக்கும். எழுதுங்க சாமி, சிவய சிவ. இந்த வா என்ற பொருள் தான் என்ன பண்ணும்? ஆன்மாவை சிவய சிவல்ல ஆன்மா. வா என்ற பொருள் தான் ஆன்மா ஆட்டும். அண்ணன் அவனுடைய மங்கை தான் ஆட்டி கொண்டிருக்கின்ற. எந்த மங்கை? உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கை என்று சொல்லுகின்ற மங்களாம்பிகை மண் என்ற தத்துவம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தோன்றிவிட்டால், இந்த ஆன்மாவிலே மண் என்ற தத்துவம் எப்ப தொடங்கும்னா புரியட்ட காயத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும். இந்த ஆன்மாவுக்கு மண் தத்துவம் எப்ப தோன்றும்னா புரியட்ட காயத்துக்கு அப்புறம் தான் தொடங்கும். புரியட்ட காயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தன்மாத்திரைகள் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3 கரணங்களும் சேர்ந்து 8 பொருளாக வைத்து உருவாக்கிய அந்த இடம்தான் உத்தரகோச மங்கை. எங்க இருக்குன்னா சகஸ்ர தலத்துக்கும் பெருவழியும் சேருகின்ற இடம். இந்த சகஸ்ர ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம உத்தரகோச மங்கையை நினைந்து நினைந்து பாடும் போதெல்லாம் நம்ம எப்படி ஆயிருவோம்? நல்லா கவனிங்க, ஒரே நிமிஷம். உத்தரகோச மங்கை நினைக்கும் போதெல்லாம் சாமி லிஃப்ட் பண்ணிடுவார் நம்மள. நீங்க உத்தரகோச மங்கை நினைக்கும் போதெல்லாம் அம்மா இந்த பக்கம் தூக்கி பிடிச்சுக்குவா, அப்பா இந்த பக்கம் தூக்கி பிடிச்சுவாரு, ஆட்டு பிள்ளைய அப்படின்னு ஆட்டுவாரு. என்ன ஆனந்தம்? சிவானந்தத்துல ஆடுகின்ற ஆனந்த பெருக்கு கிடைக்கும் உத்தரகோச மங்கையை நினைக்கும் போது. சரி, ஒண்ணு சொல்லல, மறந்துட்டேனே. திருவண்ணாமலை எங்க இருக்கு சாமி? திருவண்ணாமலை எங்க இருக்கு? புருவ மத்தியில இருந்து ஒரு கோடு, சகஸ்ர தலத்துல இருந்து ஒரு கோடு, இந்த ரெண்டும் சேர்ற இடம் எங்க இருக்கு? இந்த 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 கபால மணிப்புரகல சாமி. இது இந்த கபாலத்தோடைய சென்டர் பாயிண்ட். இந்த கபாலத்தோடைய சென்டர் பாயிண்ட் எப்படின்னா, இந்த நெத்தியில இருந்து ஒரு கோடு, இங்க இந்த இருந்து ஒரு கோடு, ரெண்டு ஒரு குச்சி சொருகி இங்க ஒரு குச்சி சொருகுனீங்கன்னா 2 குச்சிக்கு மீட் ஆகிற இடம் நடுவுல இருக்கும். உங்களால அதை கெஸ் பண்ண முடியுதான்னு தெரியல, அடியன் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை, நம்மளுடைய சிதம்பரம், திருவையாறு, திருப்பெருந்துறை, மதுரையம்பதி, உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கையை நினைக்கும் போதெல்லாம் உலக தொடர்பு நீங்கிவிடும். உத்தரகோச மங்கை உள்ளே நினைந்து நினைந்து உருகும் போதெல்லாம் உலக தொடர்பு நீங்கிவிடும். மங்களாம்பிகையும் மங்களநாதரும் ஒவ்வொரு புறமும் நின்று இந்த ஆன்மாவை அதனுடைய வினைப்போக்கிலே ஆட்டாமல் சிவப்போக்கிலே ஆட்டி தருகின்ற ஆனந்தமாக விளைகின்றது உத்தரகோச மங்கை. எனக்காக ஒரே ஒரு நிமிஷம், அடியார்கள் உத்தரகோச மங்கைக்கு போயிட்டு வரலாம். ஒரே ஒரு நிமிஷம். நம்ம எல்லாரும் நம்முடைய சகஸ்ர தலத்தையும் பெருவழியையும் ஒன்றாக நினைத்து, பெருமான் இருவரும் அன்னை பராசக்தியும் பெருமானும் இருகரம் குறித்து நம்ம தூக்கி நம்மளை ஊஞ்சலாக ஆட்டுகின்ற அந்த நினைப்பை 30 வினாடிகள் பரப்போகின்றோம். அடியார்கள் தங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பூசனை, அகப்பூசனை.
திருச்சிற்றம்பலம். சீரார் பவலம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை எரியினிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள் தாளினை பாடி பொறார்வேல் கண்மடவி பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. தியானம் கலையட்டும். தியானம் அடியார்கள் உற்று நோக்கணும். எத்தனை அழகு! பொன்னூசலை உத்தர கோச மங்கையிலே சேர்க்கின்ற பாங்கு. உத்தர கோச மங்கை இவர் யாருனாலையும் பாடப்படல, கிடைக்கல, பாடல் கிடைக்கல. உத்தர கோச மங்கை நம்மளுடைய சுவாமி, நம்முடைய மணிவாசக பெருமானால் மட்டும் பாட விட்டு உத்தர கோச மங்கை. உத்தர கோச மங்கை மண் தோன்றா முன்னமே தோன்றி உத்தர கோச மங்கை. அந்த மங்கை உத்தர கோச மங்கை. இந்த மங்கை நீங்க கேள்வி கேட்கலாம், இது மண் தோன்றிதானே தோன்றிக்க முடியும். இதை சொல்லல. மண் தத்துவம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தோன்றிய அந்த உத்தர கோச மங்கையை நினைக்கும் போதெல்லாம் நம என்ற தத்துவம் நம்மை விட்டு நீங்கி நாம் அங்கே செல்லும் போது, நம என்பதுதான மாயை, நம தான மாயை, சிவ என்பது மாயை இல்லையே. நமச்சிவாய மந்திரத்துல நம என்ற 2 எழுத்துத்தான மாயை, அங்க இருக்கக்கூடிய சிவ என்பது மாயை அல்ல என்று சொல்லுகின்ற அளவிலே இந்த உத்தர கோச மங்கை என்பது மாயையை அழிக்க வல்லது. மாயை நீங்கினால் இந்த ஆன்மா சீரார் பவளங்கால் என்று ஆடுகின்ற அந்த பேரழகை நாம் ஆனந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியன் நிறைவு செய்கின்றேன். அடியன் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன், ஏன்னா டக்கு நிறுத்த முடியல. அதனால அடியார் பெருமக்கள் பொறுத்தரணும். நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சரவணசாமி ஐயா வாழ்த்து பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. நம்ம சித்தர்கள் சிவாய சிவங்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சீவும் கடைசியில் இருக்கக்கூடிய வாவும் எடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வா யா சி, அதில் யாங்கிற ஆன்மாவை எடுத்தாங்கன்னா வாசி, அந்த வாசியோகத்தை வச்சு தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது நீங்க சொல்றத ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி. சிவாயனம். ஆக 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 இன்றைய தினம் மாயை நீங்குகின்ற இடமாக உத்தரகோச மங்கையையும் ஒரு முறை பார்த்து விட்டு வந்திருந்தோம்.
அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சுருங்க சொல்லுகிறேன். ஏன்னா அடியனை அதிகமா எடுத்துக்கிட்டேன். அதனால அடியார்கள் தங்கள் அனுபவங்களை சொல்லி மகிழலாம். சிவசிவ சிவசிவ. சிவாய் நம. ஐயா திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திரும்ப தரிசனம் சாமி. அம்மா சுசிலாமா வருங்க வருங்க. வாங்க மெதுவா, ஒண்ணும் அவசரம். சிவாய் நம. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. இதுலயே இன்னைக்கு சிறப்பே வந்து அந்த உத்தரகோசை மங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் உண்மையிலே தெரியாதுங்க ஐயா. ஆனா அருமைங்க ஐயா. எங்களுக்கு பெரிய எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே அது உணர்ற மாதிரி நீங்க எங்களுக்கு புரிய வச்சீங்க ஐயா. சிவாய் நம. மாயை வந்து நீங்க ஒவ்வொன்னா நீக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு அதை உணர்த்திட்டு இருக்கிறீங்க. எப்படி நீக்கணும்னு குரு மூலமா தானங்க நாங்க தெரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாம தானே இருந்ததுங்க. அதனால இப்ப குரு மூலமா தான் நாங்க தெரிஞ்சுட்டு வர்றோம். ஒவ்வொன்றுமே உண்மை பாட்டு நீங்க விளக்கம் சொல்லும் போது நாங்க அந்த இடத்துக்கே போய் அதை அனுபவிச்சுட்டு வரோம். நீங்க சொன்ன மாதிரி நூல்ல இருந்த அனுபவம் தெரிஞ்சு அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் தெரியும் போது அந்த நாட்களையே நம்ம கடந்து நாம அனுபவிச்ச மாதிரி ஆயுள் நீளுதுன்னு சொன்ன மாதிரி உங்க மூலியமா நாங்க நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க ஐயா. சிவாய் உண்மையிலேயே இன்னைக்கு உத்தரகோசம் அங்கதான் ரொம்ப சிறப்புங்க ஐயா. சிவாய் சக்கடாதா. மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி. இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு சுவாமி. சிவாய் நமங்க ஐயா. ஐயா பேசுறாரு. ஐயா சிறப்பா பேசுறாரு. ஐயா ராகவன் சாமி. சாமி சிவாய் நம்ம திருவடி வணக்கம். அடியே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் ஆரம்பித்த விஷயங்கள் வந்து முழுவதுமாக யோக குறிப்புகள், அறியனாத தெரியனாத அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து பெருமான் வந்து இன்னைக்கு வந்து தங்கள் மூலியமாக இந்த ஆன்மாக்களுக்கு வந்து உணர்த்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து ஹம்சம் அப்படின்னா அது வந்து மாறிக்கொண்டே இருப்பது, சம்ஹம் அப்படிங்கிறது வந்து மாறாமல் ஒரே நிலைப்பாடுகள்ல இருப்பது அப்படின்னு சொல்லி வேதாரண்யத்துல அங்க இருக்கிற வீதிவிடங்கள், அதாவது தியாகராஜர் ஆடக்கூடிய நடனத்தினுடைய பெயர் வந்து ஹம்சபாத நடனம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி திரு ஆரூர்ல வந்து ஒரு மண்டபமே இருக்கு, ஹம்ச மண்டபம்னே சொல்லிட்டு. அங்க வந்து அடியார்கள் எல்லாருமே போய் உட்காந்து தியானம் பண்றதுக்காகவே தியாகராஜ பெருமானுடைய சன்னதிக்கு ஒரு சைட்ல வந்து அந்த மண்டபம் இருக்கும். அப்போ வந்து எதனால அந்த ஹம்சபாதம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அப்பதான் தெரிஞ்சது, இப்போ ஹம்சம் அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனா மாறாம இருக்கணும் அப்படின்னா அது சோகமா மாறணும் அப்படின்னு சொன்னப்போ பழமுதிர் சோலை திருப்புகள்ல வந்து அருணகிரிநாதர் ஒரு பாடல் பாடியிருப்பாரு. வாதினை அடர்ந்து வேல்விழியட்டங்கள் மாயமுதொழிந்து தெளியேனி அந்த பாடல் சொல்றப்போ, நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்ற தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனை ஆழ்வாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்க வந்து எதனால சோகம் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது, அதாவது சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம், அந்த வாழ்வு என்பதே சிவம் தான். அதை வந்து சோகம் வந்து மனச வந்து அசையாம, அதை வந்து கந்த குரு கவசத்திலையுமே வந்து ஒரு வரையில வந்து அஜபை வழியிலே அசையாமல் நிறுத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலும், சுப்பிரமணியனே சோகம் அகற்றிவாய் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கந்த குரு கவசத்திலையுமே வந்து சொல்றான். அப்போ வந்து யாரு நமக்கு கொடுப்பாத அப்படின்னா சக்தி கொடுப்பா அப்படிங்கிறது நமக்கு உத்தரகோச மங்கை மூலியமாக தெரியுது. ஆனா சக்தி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு யார் வருவா? முருகப்பெருமான் தான் வருவார், குருநாதர் தான் வரணும். அவர் வந்து நமக்கு சோக நிலையை நமக்கு கொடுப்பார். நம்மளுடைய அந்த மனதை அடக்க வழியொன்றும் அருகிலேன் நான் அப்படின்னு சொல்றப்போ அவர் கையில வைத்திருக்கிற அந்த தண்டையை வைத்து நம்ம மனசை அடக்கிறதுக்கு தேவையான அந்த அனுபவத்தையும் நமக்கு கொடுத்து அந்த வழியில நிற்க வைப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஞான காவடி அது வந்து உண்மையாலுமே வந்து புல்லரிக்க வைத்த ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது எல்லாமே மலம்,
உண்மை வந்து இறைவன் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுகள்ல வந்து அந்த அதாவது பட்டினத்தார் எப்படி வந்து எல்லாத்தையுமே ஒன்றாக அடிக்கரும்பு பேய்கரும்பும் ஒன்றாக இனிக்கிற கூடிய அந்த நிலைப்பாடுகள்ல ஒற்றிநாத பெருமான் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த மாதிரி எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிற எல்லாமே இருவினை ஒப்புல ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த பாவனை வரப்போ நமக்கு வந்து அந்த ஞான காவடி ஞானமானது நமக்கு விளையும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து ஒரு புத்தகம் படித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பிறவியை கடந்துடலாம். அது வந்து உண்மைதான். அதை எப்படி சொல்லலன்னா, ஒரு புத்தகம் வந்து ஒருவருடைய அனுபவத்தின் வெளியீடாதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு வாழ்வு என்பதே நமக்கு அனுபவம் தான். அப்படிங்கிறப்போ அந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறப்போ நம்மளுடைய வாழ்வு கழிந்துவிடும். அப்போ திருவாசகத்துல மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிற இந்த புஸ்தகம் அப்படின்னா அது வந்து முழுவதுமாக சிவத்தை மட்டுமே வந்து பற்றி பற்றி எழுதுனது. அப்போ வந்து சிவத்தை நாம் வந்து உணர்ந்துக்க கூடிய ஒரு படிநிலையாக தான் அந்த திருவாசகம் நமக்கு அமைந்திருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டப்போ நமக்கு அது அடியார்கள் வந்து ஒவ்வொரு விதமான பதில் சொன்னப்போ அடியனுக்கு அந்த நொடி உணர்த்தப்பட்ட ஒரு விளக்கமாக கொள்ள வேண்டும் என்றால், இன்ப துன்ப அனுபவ நிலைகளை நீக்கி சிவமே தாமாக நிற்கும் அனுபவம் தான் நான் என்கின்ற அந்த நிலைப்பாடுகள்ல வந்து இந்த ஆன்மா வந்து பக்குவப்பட்டு நிற்கும். அந்த பக்குவப்பட வேண்டிய அனுபவத்தை இந்த ஆன்மாவுக்கு வந்து குருநாதராக எழுந்தருள்வார். எல்லாத்தையும் அதாவது கிரீடத்தில் இருக்கும் வைரம் மாதிரி முக்கியமா சொன்னது வந்து பெருமானுடைய உத்தர கோசமங்கை பற்றிய அந்த விளக்கம். உத்தர கோசமங்கை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள்ல தேடினாலும் உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சும்மா சாதாரணமா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆதி சிதம்பரம்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துக்கு முன்னாடியே இருக்கிற தலம் அப்படிங்கிறதையும் வந்து உத்தர கோசமங்கைக்கு சொல்லியிருப்பாங்க. அது குறிப்புணர்வாக ஸ்தூலமாக அது வந்து அந்த தலம் அங்கே ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் சூக்ஷ்மமாக நித்தமும் இனிமே யாருமே வந்து நான் வந்து இனிமே உத்தர கோசமங்கைக்கு போக மாட்டேன்னு சொல்லவே முடியாது. எந்த நேரத்துல வேணும்னாலும் நான் உத்தர கோசமங்கைக்கு போயிட்டு வந்துடலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி பெருமான் வந்து நமக்காக பலகையாக இருக்கின்றான், நம்மளை உட்கார வைக்க. அத வந்து பெருமான் அம்மையார் வந்து நமக்காக கயிறாக மாறி மண்ணுக்கு மண்ணார்ந்த பிறப்பு அறுத்திடுவாய் அப்படின்னு சொல்றப்போ இந்த மண்ணுக்கு உள்ளார் வர்றதுக்கு முன்னாடியே பெருமான் வந்து நம்மளை வந்து அந்த நிலைப்பாடுகள்ல அது வந்து உண்மைதான் சுவாமி. அதாவது ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்மளுடைய உடல் வந்து இந்த மண்ணிலேயே இருக்காது. அப்போ இனிமே ஒவ்வொரு படியும் ஊஞ்சல்ல நம்மளால எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க முடியும்னு தெரியாது. ஆனா தலையை திருப்பி மேல இருக்கிற உத்தரத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்போ அந்த உத்தரத்தை நம்ம பார்க்கிறப்பெல்லாம் நமக்கு வந்து பெருமானுடைய கருணையும் நமக்காக பெருமான் நம்மளுடைய பிறப்பை அறுத்து எழுதுவதற்காக நமக்காக அவன் பற்றி செய்கின்ற அந்த கருணையும் நமக்கு வந்து எப்பொழுதும் நம் உள்ளத்திலே வந்து ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி. சிவ திருவடி வணக்கம் சுவாமி. சிவாயிடம் அடியன் ரொம்ப உணர்ச்சி பெருக்காயிட்டேன் சுவாமி. வார்த்தைகளே இல்லை. அடியன் சொல்லும் போது எனக்கு தெரியல சுவாமி. அடியார்கள் திரும்ப சொல்லும் போது அடியனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டு அடியன் வெகு சீக்கிரத்திலேயே அங்க வந்து அந்த இடத்துக்கு போகின்ற நிலைப்பாடெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப அடியனுக்கு ஆனந்தம் பெருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. விவேக் அம்மா ஏதோ ஒரு வார்த்தைகள் சுவாமி. அம்மா ஏதோ சொல்ல வராங்க. திருவடி வணங்கிறங்கய்யா. ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க தாமரையில இருந்து ஆரம்பிச்சீங்க. தாமரை வந்து சூரிய ஒளியால மலருது, அது வந்து சிவனுக்கு ஒப்பிட்டீங்க. அள்ளி வந்து சந்திர ஒளி குளிர்ச்சியால கருணையால திருவருள் மலருது. நீங்க அந்த திருவருள் வந்து முதல்ல வந்து நமக்கு மறைப்பு சக்தியாதான் வந்து இரண்டு ஒரே சக்தி தான் இரண்டாக வருது. தாமரையாவோ அள்ளியாவோ நம்மளுக்கு வருது. மறைப்பு சக்தியா வரும்போது நம்மளுக்கு உலகியல் இருக்கும்போது தன்னை மறைச்சு உலகியலை காட்டுது. உலகியல்ல நம்ம அனுபவம் செய்ய 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 இது வேண்டாம் எனக்கு இந்த போதுங்கிற ஒரு நிலை வரும்போது சாமி வந்து அதே திருவருள் சக்தியா மாறி நம்மளுக்கு வந்து மடைமாற்றம் செய்யுது. அது வந்து எப்படி அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்க இந்த உடல் மனநிலையை விட மூச்சுல வந்து அது உதாரணம் சொன்னீங்க. அதாவது ஹம்சம் அப்படிங்கிறதுக்கு சம்ஹம் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஹம்சம்னு ஓடிட்டு இருந்த நம்ம மூச்சு காத்து வந்து ஹம்சமா வந்து மாறுது. ஹம்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு துயரத்தை கொடுக்கும், துன்ப நிலையை கொடுக்கும்.
அது என்னன்னா நம்ம ஒரு பொருளையோ ஒருத்தரை விரும்பியோ ஒரு 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 பொருள் மேல மட்டும் அது சிவனாவும் இருக்கலாம். எந்த பொருள் மேல பற்று வச்சு நம்ம நிக்கிறோமோ அதை நினைச்சு அப்படியே அழுது கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான நம்ம 2 பேர் மட்டுமே அந்த பொருளும் நம்மளுக்கு உண்டான நிலையிலேயே வந்து இருக்கிறது தான் வந்து அந்த சோக நிலை அப்படிங்கிறது. அதுல வந்து நம்ம மடைமாற்றம். அப்போ உலகியல்ல இருந்து நம்ம வந்து சிவத்துக்கு நோக்கி வரும்போதுதான் வந்து நம்மளுக்கு சாமி வந்து படமா நம்மளுக்குள்ள வர்றாரு. படம் அப்படிங்கிறது வெளியில தொலைவிட்டு இருந்த சதாசிவமூர்த்தியும் உலகியலுக்குள்ள இருந்தது வந்து படமா அருவமா வந்து நம்மளுக்குள்ள இருந்து படமா அவர் நிலைக்கும் போதுதான் வந்து நம்மளுக்கு நமச்சிவாய சொல்லும் போது தன்னாலேயே வந்து அந்த மூச்சு வந்து நம்ம ஒரு பயிற்சி செய்யாத ஒரு மெனக்கெடாத தன்னாலேயே அது மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்மளுக்கு மாறுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொன்னீங்க. இந்த இடத்துல மடைமாற்றம் ஒண்ணுதான் அப்படின்னு மடைமாற்றம் நம்மளுக்கு மனதளவுல நடந்துகிட்டு இருந்திருந்தா இவ்வளவு நாள் உணர்ந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு உணர்த்தினது வந்து மனத்தோட சேர்த்து மூச்சு நம்மளுக்கு மடைமாற்றம் ஆனாதான் வந்து அந்த மனது வந்து நிலைப்படுத்த முடியும் அப்படின்னீங்க. அடுத்தது வந்து காவடி சொன்னீங்க. அந்த மனத்துக்கு வந்து காவடியில வந்து பன்னீர் காவடி, பால் காவடி, புஷ்ப காவடி எல்லாமே இருக்கு. அந்த நாக காவடி அப்படிங்கிறது வந்து மனத்துக்கு ஒப்பிட்டு சொன்னீங்க. எல்லா காவடியில அதோட பொருளை வச்சு சுமப்பாங்க. ஆனா இதுல நாக காவடியில மட்டும் வந்து நாகத்தை வைக்க மாட்டாங்க. ஆனா வந்து திருச்செந்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த நாக காவடி எடுத்துட்டு போய் கடல்ல வழிபாடு முடிஞ்சு அதை திறந்து பார்க்கும்போது நாகம் வெளிப்படுது அப்படிங்கிறத சொன்னீங்க. அது வந்து நம்ம மனதுக்கு தான் ஒப்பிட்டு சொன்னீங்க. அதே மாதிரி அதுல ஞானக்காவடி அப்படிங்கிறது முக்கியமானது. ஞானக்காவடி வந்து முனிவர்கள் வந்து அதாவது உயர்ந்த மனிதர்கள்ல இருந்து நம்மளையே உயர்வா இருக்கிறவங்க வந்து ஞானத்தை தேடி சிவத்தை தேடி எடுக்கிற காவடி தான் வந்து ஞானக்காவடி. காவடி அப்படிங்கிறதுக்கு வந்து இரண்டையுமே சமமா வைக்கிறது. ஒரு பக்கம் கனமாவும் ஒரு பக்கம் லேசாவும் இருந்துச்சுன்னா அது நம்மளை தோல்ல வச்சு சுமக்க முடியாது. ரெண்டும் சமன்படுத்துறங்கிறது வந்து இந்த மண்ணும் உடலையும் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது வேணுங்கிறது வேண்டாமை இது எல்லாமே வந்து சமப்படுத்தி இருவினை ஒப்பு மாதிரி நம்மளுக்கு ஒரே சமத்துக்கு வரும்போதுதான் வந்து அந்த ஞான காவடியை எடுக்க முடியும். அந்த ஞான நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்ப அந்த ஞான நிலைக்கு போகும்போது வந்து பிறவி அழிப்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம திருவிளையாடல் புராணம், சிவபுராணம், 63 நாயன்மார்கள், அப்புறம் வழிபாட்டு இப்ப திருவாசகம், நம்மளோட திருமுறைகள் எல்லாமே நம்ம பாடி பொருளை உணரும் போது நம்மளுக்கு வந்து அத்தோட உள்ள போய் அது கூட வாழ்ந்து ஒவ்வொரு பிறப்புல நம்ம உள்ள போய் ஒவ்வொருத்தரு கூட வாழ்ந்து அதை வரும்போது நம்மளுக்கு அந்த குண்டான பிறவிகள் வந்து கழியுது அழியுது அப்படிங்கிற ஒரு பெரும் இதை வந்து நீங்க சொன்னீங்க. அது கூடயே தொடர்புக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, புரிய வச்சிருக்கீங்க. அதே மாதிரி திருவாரூர் ரகசியம் சொன்னீங்க. சிதம்பர ரகசியம் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தீங்க. இந்த பாடல்ல வந்து திருவாரூர் ரகசியம் சொன்னீங்க. விஷ்ணு பகவான் வந்து பள்ளி கொண்ட நிலையில அவரோட இதய தாமரையில வச்சு திருவாரூர் ஐயனை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழிபாட்டுல வந்து அந்த ஹம்சம் அப்படிங்கிற இது வந்து சமூகமா மாறி வரும்போதுதான் வந்து அந்த தியாகேசரே வந்து வெளிப்பட்டு நிக்கிற இடம்தான் வந்து திருவாரூர். அந்த ரகசியமா வந்து விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டது நம்மளுக்கு தெரியறது இல்ல. 2வது தியாகேசரோட பாதமோ உடலோ நம்மளுக்கு எந்த பாகமே தெரியாத மலர்களால வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்கிறது வந்து அது ரகசியம்தான். திருவாரூர்ல வந்து ஹம்ச நடனம் ஆடுறது வந்து சிறப்பு. அது வந்து நம்ம மூச்சு சரியானா மட்டும்தான் எண்ணங்கள் சரியாகும் போது மூச்சு சரியாகுது. மூச்சு சரியாகும் போது நம்ம மனது சரியாகுது. மனது சரியாகும் போது நம்ம செயல்களும் சரியான நேர்கோட்டுல வரும்போதுதான் வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போறோம். அதுக்கு ஒரே இது சிவபூஜை, சிவமந்திரம், நமச்சிவாயம் அப்படின்னீங்க. அதுலதான் வந்து உத்தரகோசை கொண்டு வந்து இது பண்ணினீங்க. நீங்க உத்தரகோசை மங்கையில வந்து ஊசல் அப்படிங்கிறது வந்து முன்னும் பின்னும் நம்ம அமர்ந்து நம்மளை வந்து முன்னும் பின்னும் எடுத்து செல்றதுதான் வந்து ஊசல். நம்ம முன்னுக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம், மேல பார்க்கலாம், கீழே பார்க்கலாம், ஆனா நம்ம பின்புறத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இருதய பகுதி வந்து சிதம்பரம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு, பின்பக்கத்து வந்து அந்த கீழே அந்த ஜாயிண்ட் அந்த குழி மாதிரி இருக்கிறது வந்து திருப்பெருந்துறை ஸ்தானம் அப்படின்னு சொன்னீங்க.
அடுத்தது வந்து நம்ம 2 கையை தூக்கி தலைமேல வைத்து உயர சகஸ்ர நாமத்திலிருந்து 12 அடிக்கு மேல நம்ம உயர தூக்கி வணங்குவது வந்து மீனாட்சி மதுரையம்பதி அப்படின்னீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 நம்ம கையில இருக்க 5 விரல்களும் வந்து திருவையாரோட ஸ்தானம் அப்படின்னீங்க. அடுத்தது வந்து உத்தரகோச மங்கையை பத்தி சொன்னீங்க. பூமி வந்து தரை வந்து சிவன். உத்திரம் அப்படிங்கிறது வந்து வாக்கும் மனமும் இல்லாத நம்மளோட மனோநிலையில இருக்கிற நிலைதான் வந்து பராசக்தி வந்து நம்மளை தாங்கி அந்த கயிறா வந்து கைத்து மூலியமா நம்ம ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கோம், சிவனை தொடாது இருக்கோம். ஆனா சாமி வந்து அந்த கைத்து மூலியமா உத்தரமா நின்னு பராசக்தி தான் வந்து நம்மளை வந்து இந்த உலகில தாங்கிட்டு இருக்கா. நம்ம பலகையில அமர்ந்திருக்கோம். நம்ம பலகையில ஆடும்போது ஒரு குறிப்பிட்ட நிலை வந்து நம்மளை கொண்டு போய் தரையில நிறுத்துறது வந்து சிவத்தை தாங்க வைக்கிறது வந்து சிவசக்தியா இருக்கிற உத்தரகோசை மங்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்து இன்னைக்கு சொன்னீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற சிவம் வந்து மேல இருக்கிற திருவருள் வந்து வா, நடுவுல இருக்க நம்ம உயிர் வந்து யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மந்திரத்துக்கு உண்டான விளக்க சொன்னீங்க. பிண்ட பெருவழியையும் அண்ட பெருவழியையும் இணைக்கிறது தான் அன்னை பராசக்தியா தோன்றிய இடம் உத்தரகோச மங்கை அப்படிங்கிறத சொன்னீங்க. உத்தரகோச மங்கை வந்து எல்லா ஊர்களும் எல்லா உலகங்களும் தோன்றதுக்கு முன்னாடியே பூலோகத்துல தோன்றிய முதல் இடம் எதுன்னா உத்தரகோச மங்கை. அந்த மங்கையில தோன்றியதுதான் வந்து மங்களாம்பிகை அம்மன். அந்த இன்னொன்னு இருக்கு, நம்மளுக்கு திருவிளையாடல் புராணல படிச்சிருக்கோம். அம்மா வந்து வேதங்கள் வந்து கேட்க தவறுனங்காட்டி பரத குலத்துல பிறந்து வர்றாங்க. சாமி வந்து ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு வந்து உத்தரகோச மங்கையில தான் அமர்ந்து சாமி வந்து வேதங்களோட பொருளை உணர்த்தினாங்க. அப்ப வேதம் அங்க உணர்ந்ததே வந்து அம்மா சிவபூஜையை பத்தி தான் உணர்ந்திருக்காங்க. அப்ப நம்மளுக்காக தான் சாமி இத்தனையும் கொண்டு வந்து உத்தரகோச மங்கையில அமர்ந்து அம்மா வந்து நம்ம சிவபூஜை செய்யணும், திருநாமத்தை சொல்லி நம்ம மூச்சை சரி பண்ணி நம்ம நிலையை உயர்த்தி அம்மா தான் கொண்டு போய் சிவத்துக்கிட்ட விடுறாங்க, கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா. 2வது சகசரஸ்தானமும் நம்மளோட கபாலத்துக்குள்ள இருக்கிற அந்த மைய பகுதியும் வந்து சேர்ற 2 இணைப்பான இடம் தான் நம்ம உயர்ந்த நினைத்தாலே முத்திய தர்ற திருவண்ணாமலை அப்படிங்கிறத வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்தானமா இன்னைக்கு சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதே மாதிரி கண்ணை மூடி உத்தரகோசைய மங்கையை நினைக்கலாம், ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பல தலங்களோட இது பள்ளியற பூஜை ஊஞ்சல்ல சாமி உட்கார்ந்து ஆடும்போது அங்க நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து உணர முடிஞ்சதுங்கதான். அது ஒரு விதமான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதுங்கய்யா. ரொம்ப 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 நன்றிங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்கய்யா. சுக்கநாதம் முழு வகுப்பையுமே முழுவதுமா கேட்டது போல ஒரு உணர்வு சாமி. எந்த இடத்துலயும் ஒரு சின்ன பிறழ்வு கூட இல்லை. உத்தரகோச மங்கை அடியேன் சொல்லும் போது எனக்கு அனுபவம் இல்லை, அடியார்கள் சொல்லும் போது எனக்கு அனுபவம் மேலீடு செய்த அடியேன் பெறுகின்ற அனுபவம் எல்லாம் என்னால சொல்ல முடியல சாமி. நிலை குறைந்து விட்டேன் இன்றைய தினம். ரொம்ப மகிழ்ச்சியா மேலே அடியேன் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. பல முறை செலுத்தது உடம்பு, பல முறை கண்ணீர் பெருகியது, பல முறை வந்து நான் தழுதழுத்தது, எத்தனையோ அகமைப்பாடுகள் எல்லாம் கிடைத்தது. அத்தனையும் குருநாதர் திருவடி, குருநாதருடைய மிகப்பெரிய அந்த அருள் வெளிச்சத்திலேயே அடியேன் இதை அத்தனையும் அடியார்களுக்கு சொல்லியிருக்கேன் என்று சொல்லி குருநாதரையும் சொக்கநாதன் அளவாய் சொக்கநாதன் அங்கற்கண்ணி மீனாட்சியையும் வழிபட்டு இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக சிவாய நம அடியார்கள் நம்ம அம்மா பிரேமா அம்மா அவர்கள் நிறைவு பாடம் அமைச்சார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்கொடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார்கள் திருவடி தாமர்கள் சென்னி மேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. சிவாய. திருச்சிற்றம்பலம்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி. அத்தனை விவேகம்மா அடியார்கள் உங்க முக தரிசனம் வேணும். விவேகம்மா உங்க முக தரிசனம் வேணும். சாமி விவேகம்மா முக தரிசனம் சாமி. வீடியோ சாமி சுக்கராதா சுக்கராதா. தெரியல தெரியல கை சாமி தான் தெரியல தெரியுது, முகம் தெரியும் தெரியல. இன்னும் நல்லா காட்டுங்க. சுக்கராதா சுக்கராதா. சூப்பரா நல்ல அனுபவம் சொன்னீங்க அம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நம்ம ஐயாக்கு தாங்க. இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. மகிழ்ச்சி சாமி மகிழ்ச்சி. அத்தனை அடியார்களும் விடை பெற்றுக் கொள்ளலாம். நாம அடுத்த புதன்கிழமை வந்து சந்திக்கலாம் சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி வணங்கிறேங்க. உத்தரவு வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. முரளி ஐயா, பவன் சாமி ரொம்ப மகிழ்ச்சி சாமி. நாங்க ஞாபகம் கொடுத்தீங்க. முரளி ஐயா சுவாமி. ஐயா சொல்லுங்க ஐயா. திருவருளும் குருவருளும் தாங்க காரணம். ஐயா ஏதோ சொல்ல வந்தீங்க. முரளி ஐயா ஏதோ சொல்ல வந்தீங்களா? நமச்சிவாய சாமி. உத்தரவு வாங்கிக்கிறேங்க சாமி. உத்தரவு. அனைத்து அடியார் திருவடி வணங்கிறேங்க சாமி. உத்தரவு. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்க ஐயா. சுக்கராதா சுக்கராதா. திருவடி மகிழ்ச்சி, வணக்கம். மகிழ்ச்சி. அனைத்து சுவாமி திருவடி வணக்கம். சுக்கராதா. திருவடி வணக்கம் ஐயா. ஒவ்வொரு வாரம் 200 வாரம் 250 வாரம் பேசிட்டு இருக்கோம். ஆனா எப்படி புது புது விஷயங்களை சொல்றது, எப்படி இதை சொல்ல முடியும்? இது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு வாரம் கூட சாமி நம்ம விட்டு வைக்கல. ஒரு வாரம் கூட நமக்கு ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் இல்லாம புதிய புதிய இன்ஃபர்மேஷன் சுவாமி 300 வாரங்களா கொடுத்துட்டு இருக்காருன்னா, இது குருநாதர் குருவர்களும் இறைவனுடைய திருவர்களும் விளங்கி நிற்கின்ற மிகப்பெரிய இடம்ன்றத நான் அடியேன் சாநித்தியமா சொல்றேன் சாமி. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா மன்னிக்கணும். அம்மா ரொம்ப அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க சாமி. உத்தரவு வாங்கி